மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. ஜிஎஸ்டியால் பாதிப்பு நிறைய என்ன ஒரு பாதிப்பும் கிடையாது இருந்தது. 27% மக்கள் பணம் வரியாக அள்ளப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது, ஒரு வரி தீவிரவாதம் இருந்துச்சுன்றாங்க. நாம யூஸ் பண்ற சாதாரண பல்பொடி, சாதாரண பேஸ்ட், பிரஷ், சோப்பு இதுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு தெரியுங்களா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 27% இருந்தது. இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏழை குழந்தைங்கலாம் டாக்டர் ஆகுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கம், கூச்சம், பொய் சொல்கிறமேன்ற ஒரு வெக்க உணர்வே இல்லாமல் நீங்களாம் புழு இல்லையா? நீட்னால மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு அதே மாதிரி தான் ஜிஎஸ்டிக்கும் புழுவுறீங்க. 7.5 ஆண்டுகள்ல 943 முறை வரி அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாத்தினாங்கல்ல இந்த 2.0 அதுக்கு என்ன இது? அது என்ன அப்படியே பொங்கல்? இது ஏதோ பெரிய புரட்சி மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க ஏதோ கிஃப்ட் கொடுத்ததாவும் சொல்றீங்க. என்ன தீபாவளி போனஸ்ன்றீங்க. மாதேஷ் கொண்டாடுறீங்களேங்க. ஏதாவது சொல்ற போற மாதேஷ் 943 முறை மாத்தந்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 8 ஆண்டுகள்ல இன்னும் மக்கள் பணத்தை நீங்க இன்னும் பாக்கெட்ல வச்சிருக்கலாமே, கோடி கோடியா வச்சிருக்கலாமே. மக்கள் பணத்தை 55 லட்சம் கோடி அடிச்சிட்டீங்களேன்றாங்க. மாதேஷ், வார்த்தைகளை கவனமா பேசுங்க. ஒரு நாடு, ஒரு தேசம் முறையா டாக்ஸ் வாங்குறத அடிச்சிட்டீங்களேன்னா, உங்களை மாதிரி 2Gல ஊழல் பண்ணி வாயில போட்டு போல, உங்களை மாதிரி திருடல ஊழல் பண்ணி போழப்ப இடத்துல செந்தில் பாலாஜி மாதிரி, அதுக்கு பேர் தான் அடிக்கிறது. ஜிஎஸ்டி வரும்போது நான் வேணான்னு மறுத்தேன், இது சரியா வராது அப்படின்னு நான் சொன்னேன். யாரு? ப. சிதம்பரம். ஏங்க, ப. சிதம்பரம்லாம் ஒரு ஆளுன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. அவர் பொருளாதாரத்துல ஜீரோ, தற்கூரின்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க. சார், அவர் ஜீரோவா மாத்துன்னு சொன்னவரை போய் ஜீரோன்றீங்க. அவர் ஜீரோ தாங்க. அவர் மாத்தி கீச்சிருக்க வேண்டியதானே ஜீரோவா? அப்புறத்துக்கு 40%, 50% உப்புக்கெல்லாம் டாக்ஸ் போட்டு வச்சிருந்தாரு. நீங்க போற நாள் ரோட்ல இருந்து நீங்க போற கிராம சாலை வரைக்கும் எல்லாம் மோடி காசு. மோடி காசு இல்ல சார், அரசாங்க காசு சார். எதுனா மோடி காசு. அப்ப ஸ்டாலின் காசு என்னன்னு சொல்லுங்க. நான் ஸ்டாலின் காசு என்ன கீச்சுதுன்னு சொல்லுங்க. மாநில அரசு என்ன கீச்சுது? ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறதுல இருந்து மெடிக்கல் காலேஜ் கட்ட வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஸ்டாலின் என்ன சுகாதாரத்துறைக்கு என்ன பண்ணும்? மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு மாநில அரசின் நிதியை தான் நாங்க இன்னைக்கு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அறிக்கை இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை சொல்லுங்க, ஒரு ஸ்கீம் சொல்லுங்க. ₹1 நீங்க போட்டீங்கன்னு சொல்லுங்க. நரேந்திர மோடி அவர்கள் தூய்மையான, அதாவது உங்களை மாதிரி ஆளுங்களாம் விரலை உயர்த்த முடியாதவர் மேல நீங்கள் 1000 இங்கே பின்னாடி உட்காந்துட்டு கிங்கினி பேசிட்டு சுற்றலாம். பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கல்ல, ஏர்போர்ட்டில் இறங்கி நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஹோர்டிங் வச்சுருக்காங்க. பக்கத்தில் நின்று பெருமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ட்விட்டரில் போடுறாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம், ஜிஎஸ்டி வரி குறைப்பு, ஜிஎஸ்டி ரெஜிம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதுவும் தீபாவளி போனஸ்ன்றீங்க. இந்த முறை தீபாவளி நவராத்திரி எல்லாம் நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு எல்லாம் பிரைம் மினிஸ்டர் அவருடைய ஸ்பீச்சில் நிறைய விஷயங்கள் சொன்னார். இது மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரியை இன்னைக்கு குறைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. 8 வருஷமாவே தீபாவளியும் இருக்கு, நவராத்திரியும் இருக்கு. இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்ததுனால 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரிலாம் இல்லாம இருந்தது. வரி இருந்தது. இந்த குட் சர்வீஸ் அண்ட் டாக்ஸ்ன்றது இந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டது, மக்கள் அல்லோலப்பட்டது. 8 வருஷத்துக்கு முன்னாடி வரி இல்ல. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த வரி விதிப்புக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. 8 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வரியை விட இந்த ஜிஎஸ்டி என்ற ஒன்றால் இதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, நான் சொல்லிடுறேன். 2.0க்குள்ளே போவேனா, 1.0 சொல்றேன். 2017 ஜிஎஸ்டி வந்து, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்த விலையை விட ஒரே ஒரு பொருள் 2017 ஜிஎஸ்டிக்கு அப்புறம் விலை உயர்ந்துன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டியால் பாதிப்பு நிறைய என்ன ஒரு பாதிப்பும் கிடையாது இருந்தது. 27% மக்கள் பணம் வரியாக அள்ளப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது, ஒரு வரி தீவிரவாதம் இருந்துச்சுன்றாங்க. நாம யூஸ் பண்ற சாதாரண பல்பொடி, சாதாரண பேஸ்ட், பிரஷ், சோப்பு இதுக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு தெரியுங்களா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 27% இருந்தது. இந்த ஸ்லாப் ஜிஎஸ்டி 5%, 12%, 18%, 40% இப்படி எல்லாம் 40% கிடையாது ஜிஎஸ்டி. நான் சொல்றேன் கேளுங்க.
0, 5 நான் சொல்றது முன்னாடி 0, 5, 12, 18 இந்த 4 இருந்தது. எப்போ ஜிஎஸ்டிக்கு முன்னாடி? இப்போ 1.0 1.0 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 4 ஸ்லாப். சரி, சரி. அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு தெரியுங்களா? ம். கச்சாமுச்சான் டாக்ஸ். நீங்க ஒரு பொருளுக்கு இப்போ ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னா இந்த பொருள் விலை 7 ரூபான்னா இதுக்கு எவ்வளவு டாக்ஸ்னே உங்களால கணக்கு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கலால் வரி, சுங்க வரி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், கச்சாமுச்சான் டாக்ஸ். ஆனா ஜிஎஸ்டியால தான் நிறைய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது, மூடப்பட்டது, அப்படின்னு வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டது. அப்படி நிறைய வடமாநில தொழிலாளர்கள்லாம் பேக தூக்கிட்டு வரிசையா கியூ கட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு போனது அப்படின்னு புழுவுனாங்க. இல்ல அதுதான் உண்மை. அதுதான் எப்படி வந்து ஜிஎஸ்டியால நாங்க பாதிக்கப்பட்டோம்னு திருப்பூர்காரங்க கோயம்புத்தூர்காரங்க சொன்னது. நான் வேணா பக்கமா நான் கட்டுரைகளை எடுத்து உங்களுக்கு பச்சையா புழுவுறீங்க நீங்க. அப்படிலாம் யாரும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்படலை. ஏன் சாதாரணமா கேட்குறேங்க, உங்க மைண்ட் அப்ளை பண்ணுங்க. சுதந்திர இந்தியாவில் டாக்ஸே இல்லாமல் இருந்து 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் புதுசாக ஏதோ டாக்ஸ் போட்ட மாதிரியே நீங்கள் பேசுறீங்க. ஜிஎஸ்டிங்கிறது புது டாக்ஸ் கிடையாது. ஏற்கனவே இருந்த பல டாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரே டாக்ஸாக கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு பொருளுக்கு 12% டாக்ஸ் 15% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாத்தையும் கணக்கு பண்ணாங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸ், கலால் வரி, சுங்க வரி எல்லாத்தையும் சேர்த்து 15 இருக்கா, இதை 12% ஸ்லாப்ல கொண்டு வாங்கப்பா. அப்படி குறையில அதிகமாச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு. 27% இருந்த சோப்பெல்லாம் 18, 12ன்னு போட்டாங்க 2017. நீங்க புழுவிட்டு நீங்களே அந்த பொய்யை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. யாரும் புழுவலைங்க, நீங்க தான் இப்ப போய் சொல்றீங்க. இல்ல ஜிஎஸ்டியால நாங்க பாதிக்கப்பட்டோம். திருப்பூர்ல பனியன் கம்பெனில தொடங்கினவங்க எம்எஸ்எம்இ செக்டார் புலம்புனது இருக்கா இல்லையா? கரண்ட் கட் ஆனதுனால புலம்புனாங்க. ஜிஎஸ்டில யாரும் ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டிருக்கோம்னு இருக்காங்க. கிடையாது, நீங்க போய் சொல்றீங்க. தொட்டதுக்கெல்லாம் வரி, நூலுக்கு வரி, நான் சொல்றது கேளுங்க, சேலைக்கு வரி, பனியனுக்கு வரி, சட்டை வாங்க போனவங்க சட்டை வாங்க போனவங்க சட்டை உதாரணம் நான் சொல்லிடுறேன். சட்டை வாங்க போனவங்க சட்டை வாங்காம பனியனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மாதேஷ், இது மாதிரி கேவலமான காமெடி எல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. யார் சட்டை வாங்க போனா, யார் பனியன் வாங்கினா? சும்மா நீங்க போறோம் சட்டை வாங்க போனாங்க சார், பனியன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சார், இது மாதிரி ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்டே கொடுக்காதீங்க. ஒரு பொருள் காட்டுங்க, ஒரே ஒரு பொருள். 2017 ஜிஎஸ்டி வந்தவொடனே விலை அதிகமாச்சுங்க. சரி கிடையாது. இப்ப இந்த சட்ட உதாரணமே சொல்ற மாதிரி, இப்போ ஒரு நூல் இருக்கு, அந்த நூலுக்கு ஒரு வரி, நூல் வந்து துணி ஆகுது, அந்த துணிக்கு ஒரு வரி, துணி வந்து சட்டை ஆகுது, அதுக்கு ஒரு வரி. இப்ப இத்தனை நாளா, அதாவது ஜிஎஸ்டிக்கு முன்னாடி 2017 முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த நூலுக்கு போட்ட வரி, சட்டைக்கு போட்ட துணிக்கு போட்ட வரி, தச்சு சட்டையானதுக்கு வரி, இது எல்லாமே சேர்ந்து நம்ம கொடுக்கணும். ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? நூலுக்கு போட்ட வரி இருக்குல்ல, அது வந்து துணிக்கு இன்புட் ஆகும். துணிக்கு போட்ட வரி இருக்குல்ல, அது சட்டைக்கு இன்புட் ஆகும். சரி, அப்போ இதுக்கு 5, அதுக்கு 5, இதுக்கு 5, அப்படின்னா மொத்தம் 15 வரும்ல. அப்படி வராது. அப்படி வந்துச்சு. கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல் அதிபர் சொன்னார்ல, பன்னுக்கு ஒரு வரி, ஜாமுக்கு ஒரு வரி, பன்னு ஜாமு சேர்ந்தா ஒரு வரி, இதெல்லாம் ஒரே ஸ்லாபுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரா இல்லையா? நான் சொல்றது நடந்துச்சா இல்லையா? ஒரு ஹோட்டல் அதிபர் வந்து டேட்டாவை வச்சுக்கிட்டு, இல்ல நான் இப்ப சமீபத்திய உதாரணம் இல்லைங்க, நான் டேட்டா வச்சுக்கிட்டு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன். நீங்க எங்கெங்கயோ கேட்ட கதைகளை வச்சுக்கிட்டு உங்களுடைய புனைவுல என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இல்லங்க, கோயம்புத்தூர்ல இப்படி ஒரு ஹோட்டல் அதிபர் பன்னுக்கு ஒரு வரி, ஜாமுக்கு ஒரு வரி, பன்னு ஜாமு சேர்ந்தா ஒரு வரி. அவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க. இது இப்ப சொல்றேனே, அதேதான், இப்படிதாங்க இருக்குது. நான் அவர் என்ன சொன்னாரு நான் சொல்றேன் கேளுங்க. இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த இன்புட் எல்லாமே ஒரே வரியா வந்தது. அப்படிதான் ஜிஎஸ்டில வந்துச்சே ஒழிய, நீங்க சொல்ற மாதிரி ஒரு பொருளுக்கு கூட எக்ஸ்ட்ரா டாக்ஸ் போடப்படலை. நான் சொல்றது 2017 0.1% கூட எந்த பொருளின் மீதும் விலை உயர்வு ஏற்படவில்லை. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்றேன். இப்ப என்ன நடந்தது? ஜிஎஸ்டி சுமையா சுகமா? மக்கள் மீது சுமத்தப்பட்ட ஒரு, நீங்களும் நானும் மக்கள் தானங்க. ஆமாங்க, நம்ம ஜிஎஸ்டின்னு ஒண்ணுன்றது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அச்சத்தை நீங்க ஏற்படுத்துனீங்க, புரியுதா? இல்லங்க, ஒரு 200 ரூபாய்க்கு ஹோட்டல், நான் சொல்லிடுறேன், உங்களுடைய அரசியல் அறிப்புக்காக நீங்க ஏற்படுத்துனீங்க. ஐயா நான் சொல்லிடுறேங்க ஐயா, 200 ரூபாய் போயிட்டு ஒரு குடும்பத்துல 4 பேர் இட்லி சாப்பிடுறோம், ஏறல, கூட 30 ரூபாய் சேர்த்துக்கு வாங்கினாங்களா இல்லையா? ஏற்கனவே வேட்டுங்கிற பேர்ல வாங்கிட்டு வாங்கியிருந்தாங்க. அப்ப 12 ரூபாய் வாங்கியிருந்தோம், 10 ரூபாய் வாங்கியிருந்தோம், 30 ரூபாய் மாதிரி. போய் மாதேஷ், அசிங்கமா போய் சொல்லாதீங்க. வேல்யூ ஆடட் டாக்ஸை விட 0.1% கூட ஜிஎஸ்டியில் அதிகமாகலங்கிற நீங்க அப்படியே போய் சொல்றீங்க. 2017 டேட்டாவே நான் சொல்றேன். வட மாநிலங்களிலேயே கபர் சிங் டாக்ஸ்ன்னு சொன்னாங்களா? இது எப்படின்னா, லாரியை கொண்டு போய் அப்படி ஓரம் நிறுத்து, ஃபர்ஸ்ட் இதை கட்டு, டோலை கட்டு, என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு மிரட்டுற துணி தானே அந்த கபர் சிங் டாக்ஸ்ன்னு. இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் மேல அப்படி வட மாநிலத்திலே இவ்வளோ
ஒரு அச்சப்பட்டாங்க அந்த இது மக்கள். வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மாதேஷ், இந்த ரோட்ல லாரி எல்லாம் லைனா நிக்கும், நிக்கின்னு டாக்ஸ் கட்டிட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி. இல்ல இப்ப- ஜிஎஸ்டியே கபர்சிங் டாக்ஸ்ன்றத வட மாநிலத்துல சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி புரியுது? மக்கள் அச்சமுட்டும் பயத்தை ஏற்படுத்திய ஒரு டாக்ஸ். 2017க்கு முன்னாடி ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ள போகணும்னா லாரி 100 கணக்குல லைனா நிக்கும். ஏன்னா ஒரு இன்டர்ஸ்டேட் டாக்ஸ். இது வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அது இன்டர்ஸ்டேட் டாக்ஸ் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஐஜிஎஸ்டி இது இந்த இன்டர்ஸ்டேட்டுக்குள்ள இருக்கிறது எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எல்லாமே இதுக்குள்ள எளிமையா வந்துருச்சு. எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. இப்போ நீங்க 2017க்கு அப்புறம் லாரியை புடிச்சு நிறுத்துறது டாக்ஸ் மெத்தட் கிடையாது. சரி, நீங்க என்ன சொன்னீங்க, கபர் சிங்கா கபார் சிங் டாக்ஸ். இந்த கபார் சிங் டாக்ஸ் எல்லாம் ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மாதேஷ். இல்ல நான் என்ன இந்த சொல்றேன், அதான் பேரும். இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏழை குழந்தைங்க எல்லாம் டாக்டர் ஆகுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கம் கூச்சம் பொய் சொல்றமேன்ற ஒரு வெக்க உணர்வே இல்லாம நீங்க எல்லாம் புழு இல்லையா? நீட்னால மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு. அதே மாதிரிதான் ஜிஎஸ்டிக்கும் புழுவுறீங்க. ஆனா டேட்டா உங்ககிட்ட கிடையாது. நீங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு 200 ரூபாய்க்கு சாப்பிட்டு 15 ரூபா வேட்டு கட்டிருப்பீங்க. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் வேட்டுன்றத ஜிஎஸ்டியா கட்டினீங்க. ஆனா 1 ரூபா கூட நீங்க எக்ஸ்ட்ரா கட்டல. ஒண்ணு ரெண்டு பகுதியா ரெண்டா பிரிச்சு வருங்க. அந்த பில்லே 2.0 அப்புறம் பேசுவோம். அது பெரிய புரட்சி. நீங்க ஏதோ புதிய இந்தியா பிறந்துருச்சுன்னு டிமானிட்டேஷன் சொன்ன மாதிரி இப்ப புதுசா சொல்றீங்க. உண்மையிலேயே சொல்றேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. 7.5 வருஷத்துல 7.5 ஆண்டுகள்ல 943 முறை வரி அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாத்துனாங்கல்ல இந்த 2.0. அதுக்கு என்ன இது? அது என்ன அப்படியே பொங்கல்? இது ஏதோ பெரிய புரட்சி மாதிரி நீங்க சொல்றீங்க. நீங்க ஏதோ கிஃப்ட் கொடுத்ததாவும் சொல்றீங்க. என்ன தீபாவளி போனஸ்ன்றீங்க. மாதேஷ் கொண்டாடுறீங்களேங்க. ஏதாவது சொல்ற போற மாதேஷ் 943 முறை மாத்தந்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி ஒண்ணுதான் இது, அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒண்ணுதான் இது. இதுல என்ன இது பெரிய புரட்சி? இது உங்களுக்கு சத்தியமா இப்ப புரியல. 943 முறை எதுக்காக மாறுச்சு? என்னன்னா வரி அமைப்பையே மாத்தி இருக்காங்க. வரி அமைப்பே எல்லாம் மாத்தலைங்க. ஐயோயோ அப்பா, நான் சொல்ல திரு ரகுநாதன் அவர்கள் இந்திய தொழிலாளர் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர். அவர் சொல்றாரு. யாருங்க அவரு? கம்யூனிஸ்ட்காரரா? ஏன்னா இந்த மாதிரி உங்களை யாருமே உங்களை அம்பலப்படுத்திட கூடாதா? உங்களை கேள்வி கேட்க கூடாதா? பேசுற டோன்லயே கண்டுபிடிச்சிருவேன். அதெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவர் தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தலைவர். அதாங்க, பேசுற டோன்லயே கண்டுபிடிச்சு. இந்த மாதிரி அறிவுகட்டத்தனமா யார் பேசுவாங்க எனக்கு தெரியாதா? அதை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். அதாவது 943 தடவை மாறிச்சுங்கிறீங்கல்ல, என்ன விஷயம்னாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இல்ல இது மாதிரி தானே இந்த மாற்றம் தானே, சீர்திருத்தம் தானே. கேட்கவே மாட்டீங்கல்ல. சீர்திருத்தம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. 4 ஸ்லாப் இருந்தது, இப்ப 2 ஸ்லாப் தான் இருக்கு. அதுதான் 4 ஸ்லாப் போட்டு மக்கள்கிட்ட காசை கசைக்கு பிழிஞ்சிட்டீங்கன்றாரு சிதம்பரம். ஐயய்ய, ஏங்க நான் சொல்றது புரியுதா புரியல? நான் சிதம்பரம் யாருங்க அதை சொல்றதுக்கு? சிதம்பரம் தானங்க மிகப்பெரிய பொருளாதார மேதைங்கய்யா. உங்க பொருளாதாரத்தை பாருங்க. இந்த பொருளாதார புலி மேதை அதெல்லாம் சிதம்பரத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. இன்னும் இந்த உருட்டெல்லாம் உருட்டாது சார். அவர் 2017 இந்தியாவின் எக்ஸ் மினிஸ்டர். ஐயா நான் சொன்னேன் 2017 இது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் எப்படி கொண்டு வருவீங்க? சாதாரண தெரு ஒரு கொடைக்கு எப்படி வரும், எப்படி சாத்தியம் அப்படின்னு பேசினாரு. இப்ப கூட அது நம்ம 2 பேரும் ஏற்கனவே பேசுனது சொல்லிருக்கீங்க. அது பாருங்க 10 லட்சம் பேர் பாத்துருக்காங்க 24 மணி நேரத்துல. ரைட்டுங்க. இந்த கதையெல்லாம் விடாதீங்க. சிதம்பரம் ரீல்லாம் தொங்கிட்டு இருக்குது. இன்னும் பொருளாதார மேதைன்னு உருட்டிட்டு இருக்கிறீங்க. நாட்டையே திவாலாகனவங்க எவ்வளவு பெரிய பொருளாதார சார். பொருளாதார சாதிச்சு காட்டணும் சார். நாட்டுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அகலபாதத்துல போட்டு சார் அவர் எவ்வளவு பெரிய மேதை தெரியும். அஸ்வத்தாமன் நானுமே விலை குறைந்திருக்கு பார்த்தேன். இன்னைக்கு நீங்க இருங்க நான் பார்த்தேன். சந்தோஷம் இருங்க. நீங்க உங்க சந்தோஷம் எல்லாம் இன்னும் நல்லா சந்தோஷமா சொல்லுங்க. 22ஆம் தேதி பெரிய சந்தோஷம் இல்ல. 22ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு பேஸ்ட் வாங்குனீங்கன்னா அதோடைய விலையை விட 22க்கு அப்புறம் வாங்குனீங்கன்னா 10 ரூபா. அதுக்கு முன்னாடி அந்த வரியை வாங்கினது யாரு? நீங்க தானே வாங்குனீங்க 8 வருஷமா. அதுதான் எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுதுன்றேன். 1947 இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. 8 வருஷமான்றீங்க. எங்க இருந்து வருது? எப்படி இப்பெல்லாம் பேசுறீங்க சார்? 2017 ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் 55 லட்சம் கோடி மக்கள் பணம் கசைக்கு பிழிந்து மக்கள் பணத்தை வரியா எடுத்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? 2017க்கு முன்னாடி மக்கள் பணம் வரியா வாங்கப்படலையா? இன்னைக்கு 55 லட்சம் கோடி பெரிய அமௌண்ட்டுங்க. நான் கேக்குற கேள்விக்கு உங்களுக்கு எனக்கு பதில் இருக்கு. அன்னைக்கு வேட்டா வாங்குச்சு, இன்னைக்கு ஜிஎஸ்டியா வாங்குச்சு. ஆனாலும் ஜிஎஸ்டி மக்கள் விரும்பாத ஒன்று. அடாடாடா, யார் சொன்னா? வேட்டு மக்கள் விரும்புனாங்களா? வேட்டு
கலால் வரி, சுங்க வரி, எப்பா போடுங்கப்பா வரிய கமான்னாங்களா? நீங்க எதுக்கு போட்டீங்க ஜிஎஸ்டி? எதுக்கு ஜிஎஸ்டி? கேன்சர் மருந்துக்கு ஜிஎஸ்டி போட்ட கூட்டங்க இது. இந்த அரசாங்கம் மோடி வந்து கேன்சர் மருந்துக்கு போட்டாருங்க ஜிஎஸ்டி. மாதேஷ் ஏதாவது சொல்ற போற மாதேஷ், ஏதாவது வார்த்தை வந்து ஊந்துற போது மாதேஷ். கேன்சர் மருந்துக்கு இப்ப ஜிஎஸ்டி போட்டாங்கன்றீங்கல்ல, அதுக்கு முன்னாடி வேட், சுங்க வரி, கலால் வரி இல்லாம இருந்ததா? சார் இது வந்து ஒரு பொருள் சொல்லுங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, ஒரே ஒரு பொருளுங்க. 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருளுக்கு 0.1% வரி அதிகமாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரி இல்லைங்க. ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம். நீங்க இப்படி கேவலமா புழுவுறீங்க ஒரு பொது வாழ்க்கையில இருந்து. சார் நோட் புக், பென்சில், ரப்பர், கண்ணாடி, இந்த மாதிரி அத்தியாவசியத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வாங்குச்சா இல்லையா? இப்ப ஜீரோவா? ஏற்கனவே 5% வாங்குனீங்களா? இப்ப மாட்டீங்க பாருங்க. இப்ப மாட்றீங்களா? இன்னைக்கு ஜீரோ ஆக்குனீங்களா? இத்தனை நாள் நாங்க 5% மக்கள் பணத்தை வாங்குனீங்களா இல்லையா? இப்ப அப்படியே வாங்குனீங்களா இல்லையா? அது என்ன பதில் தாங்க சொல்ல வரேன். வாங்குனீங்களா பதில் சொல்ல விடுவீங்களா விட மாட்டீங்களா? இல்ல நான் ஏஞ்சு பாரு, நீங்க வாங்குனீங்களா தனியா கேட்டு உட்காந்துருங்க. கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்ல வாங்குனீங்களான்னா அமைதியா இருங்க, பதில் சொல்றேன். இப்ப ஜீரோ நோட்டு, பேனா, புக்குக்கு ஜிஎஸ்டி 2017 5%, 2017 முன்னாடி 12%. அப்போ கொண்டு போய் உங்க மூஞ்சி எங்க வச்சிருந்தீங்க? இதே நீங்க சொல்ற நோட்டு, பேனா, பென்சிலு, புக்குக்கு 12% வாங்கினானே, அவங்கள போய் நீங்க ஏன் கேட்கல? அப்ப பேசிட்டு போற பொருளாதார மேத 12% வாங்கினார்ல, ஏன் கேட்கல? என்ன பேச்சு இது? பதில் சொல்லுங்கப்பா. நான் எவ்வளவு நேரம்னா பதில் அமைதியா இருக்கேன், பதில் சொல்லுங்க சார். 2.25 லட்சம் கோடி நான் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருந்தபோது மக்கள் பெரிய சுமையாக கருதல அன்னைக்கு. என்னங்க பேசுறீங்க? ஆனால் இன்றைக்கு ஜிஎஸ்டி பெரிய சுமை. எம்எஸ்எம்இ செக்டார்கள் தொழில் நலிந்து போயிருச்சு சார். நிறைய பேர் தொழிலை மூட்டு ஜிஎஸ்டியால நாங்க பாதிக்கப்பட்டோம்னு சொன்னாங்க சார். சரி, நான் என்ன கேக்குறேன், இப்ப இதே மாதேஷ் என்கிட்ட என்ன சொன்னீங்க சார்? ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் சார் 55,000 கோடி 55 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரும், வரி தீவிரவாதம் நடந்துச்சு நாட்டுல. அதாவது வேணாம் மாதேஷ், அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. வாயில ஏதாவது வந்துட போகுது. வரி தீவிரவாதம்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சமாவது அடிப்படை அறிவோட பேசுங்க. வரி கட்டினாதான் நாடு நடக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் வரி கட்டுறான். வரி தீவிரவாதங்கிற வார்த்தை எவனும் சொல்ல மாட்டான். இது வந்து நீங்க சொல்ற வார்த்தை கான்ஸ்டிடியூஷனுக்கே அகேன்ஸ்ட் ஆனது. கொஞ்சமாவது பொறுப்பா பேசுங்க. ஒரு சட்டப்பூர்வமான தேசத்துல சட்டப்பூர்வமா இருக்கிற ஆள் எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. வரி தீவிரவாதம்னா என்ன? வரி தீவிரவாதம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தான் வரி தீவிரவாதம். நீங்க வந்து இதுக்கு டாக்ஸ், தொட்டா டாக்ஸ், இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு போனா டாக்ஸ், அங்க இருந்து இங்க ஊந்தா டாக்ஸ், கடைசியில் விற்கும் போது வேல்யூ ஆடட் டாக்ஸ், எல்லா டாக்ஸையும் எளிமைப்படுத்தி ஒரே டாக்ஸா கொண்டு வந்தாங்க. நீங்க உங்க வாயால சொல்றீங்க 55 லட்சம் கோடி. நான் சொல்ல, கார்கே சொன்னது, காங்கிரஸ் தலைவர் கார்கே. ஐயோ, யார் சொன்னாலும் உண்மைதான். டேட்டாவை யாரும் மறுக்க முடியாதுங்க. வரி வருவாய் ஒரு நாட்டிற்கு அதிகமாக வருகிறது அப்படின்னு சொன்னா நிறைய வருமானம் பெருகி இருக்கிறது தானே அர்த்தம். நிறைய தொழில் நிறுவனங்கள் புதிதாக உருவாயிருக்கிறது தானே அர்த்தம். ஜிஎஸ்டிக்குள்ள நிறைய நிறுவனங்கள் பதிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம். வாய் கூசாம நிறுவனங்கள்லாம் மூடிட்டு போனாங்கன்னு புழுவுறீங்க. ஜிஎஸ்டியால நாங்க நிறுவனத்தை மூட்டோம், நாங்க எங்களால தொழில் நடத்த முடியல புழுவுறீங்களே மாதேஷ் சார். நீங்க சொல்ற டேட்டாவே முரண்பாடா இருக்கு. முரண்பாடு இல்ல. 55 லட்சம் கோடி வருவாய் வந்திருக்கு ஜிஎஸ்டில அப்படின்னு சொன்னா புதிதாக நிறுவனங்கள் பதியப்பட்டிருக்கிறது, புதிதாக நிறுவனங்கள் உருவாகி இருக்கிறது, நிறுவனங்களுடைய வியாபாரம் அதிகரித்திருக்கிறது. இல்லையே 2 வருஷம் கொரோனாவால பாதிக்கப்பட்ட போது கூட நீங்க சொல்ற வரி, அந்த வரி இந்த வரி பூரா வாங்குனீங்கல்ல, ஜிஎஸ்டி வாங்குச்சா இல்லையா? அப்பவும் வசூல் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. ஐயே, உங்களுக்கு என்னத்தை நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? உங்களை என்ன புரிஞ்சுதான் பேசுறீங்களா, இல்ல உங்களுக்கு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு புரியல எனக்கு மாதேஷ். இல்லை இது புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் வந்து உங்களை அறிவாலயத்துக்குள்ளே சேர்த்துக்க மாட்டாங்களான்னு தெரில. குழந்தைங்க கூட புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது. உங்களுக்கு புரியலையா மாதேஷ்? நல்லா புரிஞ்சுக்கோ மாதேஷ். 8 வருஷமாக வரி கிடையாது. 1947 இந்த வரிலாம் இருக்குது. வேல்யூ ஆடட் டாக்ஸு, சுங்க வரி, கலால் வரி, மண்ணு வரி, மம்முட்டி வரின்னு ஊறுபட்ட வரி இருந்தது. எல்லாத்தையும் ஒன்றாக்கி ஜிஎஸ்டின்னு ஒரே வரியாக கொண்டு வந்தாங்க. எதுக்காக 4 ஸ்லாப் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? நீங்க கேட்கலாம் சார், அப்பயே 2 ஸ்லாப்பா கொண்டு வந்துருக்கலாமே சார். இப்ப 5%, 18% 2 ஸ்லாப். அப்ப ஏன் சார் 4 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம நாட்டுல நிறைய வரி இருந்தது மதேஷ். இப்ப இந்த பொருள் 7 ரூபாய்க்கு விற்குதுன்னு வைங்களேன், இதுக்கு உள்ள பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கு, இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டினதுக்கு, இதுக்கு பேக்கிங் பண்ணதுக்கு, வேல்யூ ஆடிங்க்கு, இதுக்குன்னு ஏகப்பட்ட டாக்ஸ் இருந்தது. இப்ப இந்த பொருளுக்கு ஒரு 19% இல்ல 22% வச்சுக்கோங்களேன். இதை என்ன பண்ணாங்கன்னா 22% இருக்குப்பா, இதை 18க்காக கொண்டு வந்துரு. ஒரே ஸ்லாப். 22 இருக்கிற பொருள், 25 இருக்கிற பொருள், 27 இருக்கிற பொருள், 30 இருக்கிற பொருள் எல்லாம் 18க்கு வந்துருச்சு. ஆச்சா, 13 இருந்தது, 14 இருந்தது, 16 இருந்தது, 17 இருந்தது, எல்லாம் 12க்கு வந்துச்சு.
10 இருந்தது, 9 இருந்தது, 8 இருந்தது, எல்லாம் 5க்குள்ள வந்துருச்சு. இது வேட் வந்து வேட்டுக்கு மாறின முன்னாடி ஆமா இதுதான் நடந்தது. அதுக்கு முன்னாடி கச்சா முச்சான்னு இருந்தது. 37.5% வரின்னு இருக்கும். இங்க என்ன பாருங்க, 37% வரின்னு இருக்கும், 42% வரின்னு இருக்கும். நான் ஒரு டேட்டா சொல்லட்டுங்களா? ஒரு நிமிஷம் மாதேஷ், நான் ஒரு டேட்டா சொல்லி இப்பதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இல்ல எனக்கு உங்களுக்கு டேட்டா என்ன இருக்கு. பயம்னா, ஐயோ நமக்கே புரியுது, மக்களுக்கு புரிஞ்சிருமே, இப்ப டேட்டான்னு வரீங்க குறுக்கால. நான் சொல்றது டேட்டா தான், மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையா சொல்றேன். இது எல்லாம் பாத்தீங்கன்னா 5, 12, 18 எல்லாம் அப்படியே ஒன்னாக்கிட்டாங்க. இதுதான் மதேஷ் 4 ஃபேக்டர். இப்படிதான் வந்தது. நான் மறுபடியும் சொல்றேன், சவால் விட்டு சொல்றேன். 2017 இன்சூரன்ஸ் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இல்லங்க, ஒரு நிமிஷம் அப்புறம் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம்ல, சிகிச்சைகள்லாம். இப்ப ஜீரோ டாக்ஸ் ஏங்க இப்ப விடுங்க, 18% யாரு போட்டது? 2017 17 அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. எவ்வளவு சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. இதுதான் பெரிய சுமையா கருதுனாங்க. நீங்க சொல்லுங்க. ஜிஎஸ்டி 18% தான் ஓவர். நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி டாக்ஸே இல்லையான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு பொருள் காட்டுங்க, 0.1% டாக்ஸ் 2017க்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் மேல ஊந்துதுன்னு சொல்லுங்க. இங்க எங்க ஆமா நடந்தது நான் சொல்றேன். இல்ல பருப்பு, தானியங்கள், பென்சில், புத்தகம் அதிக ஜிஎஸ்டி விதித்ததை மக்கள் மறக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. 2017க்கு முன்னாடி நீங்க சொன்ன பொருட்கள்லாம் 27%. இல்ல இதுவே அதிகம். 2017க்கு பிறகு அதிகமா கார்கே சொல்ற டேட்டாங்க. காங்கிரஸ் கார்கே சொன்னாருன்னா என்ன கடவுளா கார்கே? சார் காங்கிரஸ் தலைவர் போய் சொல்றாருங்கன்ற. ஏங்க இதுனாங்க கார்கே சொல்றதும் பொய், மம்தா சொல்றதும் பொய், ஸ்டாலின் சொல்றதும் பொய். 8 ஆண்டுகள்ல இன்னும் மக்கள் பணத்தை நீங்க இன்னும் பாக்கெட்ல வச்சிருக்கலாமே, கோடி கோடியா வச்சிருக்கலாமே. மக்கள் பணத்தை 55 லட்சம் கோடி அடிச்சிட்டீங்களேன்றாங்க. மாதேஷ், வார்த்தைகளை கவனமா பேசுங்க. இந்த மாதிரிலாம் வந்து கீழ்த்தரமான வார்த்தைகளை என்கிட்ட பயன்படுத்தாதீங்க. ஒரு நாடு, ஒரு தேசம் முறையா டாக்ஸ் வாங்குறத அடிச்சிட்டீங்களேன்னா, உங்களை மாதிரி 2Gல ஊழல் பண்ணி வாயில போட்டு போல, உங்களை மாதிரி திருடல ஊழல் பண்ணி பொழப்பு நடத்தல செந்தில் பாலாஜி மாதிரி, அதுக்கு பேர் தான் அடிக்கிறது. இது அரசு முறையானா என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? திருடியா பழக்கப்பட்டு ஊழல் பண்ணியே பழக்கப்பட்ட உங்களுக்கு முறைனா என்னன்னு தெரியும்? இதெல்லாம் முறையா வாங்கினது. இந்த 55 லட்சம் கோடி இருக்குல்ல, அதுல பாதிக்கு பாதி உங்க மாநில அரசு நீங்க பாக்கெட்ல வாங்கி போட்டுட்டீங்க. இல்ல அப்புறம் முதல்ல நேரடியா அங்க போயிட்டு அப்புறம் தான் அங்க பிரித்து கொடுக்கப்பட்டது. 50% உனக்கு வரல, பெருசா வரலன்றாங்க. பிடிஆர் சொல்றாரு சார். குளூரிங்க நீங்க. பிடிஆர் சொல்றாரு. பிடிஆர் ஒரு டேட்டா நேத்துக்கு பேசுறேன். நான் சொல்றேன். ஏங்க என்னங்க நீங்க பேசுறீங்க? பிடிஆர் நிதி அமைச்சரா இருந்தவர் சார். உலகின் பல நிதி நிறுவனங்கள்ல பெரிய நிதி நிறுவனங்கள்ல வர்க் பண்ணவர். அவர் வர்க் பண்ண நிதி நிறுவனங்கள்லாம் திவால் ஆயிடுச்சு. சரி அதெல்லாம் தேவையில்லை. அவர் சொல்ற டேட்டா சொல்றாங்க. கேட்டுக்கங்கப்பா. இவர் வந்து பிடிஆர் வந்து உலகத்தின் பெரிய நிதி நிறுவனங்கள்ல வேலை பார்த்தாருன்னு இவர் சொல்லுவாராம். அதை நாங்க கேட்டுக்கணுமா? திவால் ஆயிடுச்சு நான் உண்மையை சொன்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு வாங்கலாம். எத்தனை நாளைங்க தாங்க தமிழ்நாடு மக்களை ஜிஎஸ்டி வசூல் பண்ணதுல 50% தமிழ்நாட்டுக்கு வந்து ₹1 20 பைசா இங்க வந்துச்சுன்னா ₹4 குஜராத்துக்கும் இதுக்கு மகாராஷ்டிராவுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போச்சு. இது நடந்தது அப்படின்றாரு. இந்த மாதிரி பல கோடி ரூபாய் வந்து அதிகமா அங்க போச்சு அப்படின்றது அவருடைய டேட்டா. நாம வந்து ₹1 டாக்ஸ் கட்டுறோம்னு வைங்க, தமிழ்நாடு மக்கள் நான் ₹1 டாக்ஸ் கட்டுறேன்னா கட்டும் போதே 50 பைசான்றீங்க. 50 காசு தமிழ்நாடு மறுக்கிறாருன்னா புழுவுறாருங்க, பொய் சொல்றாருங்க. என்னங்க சிதம்பரமும் புழுகுறாரு, பிடிஆரும் புழுகுறாரு. நீங்க சொல்றது நிர்மலா சீதாராமன் மோடி சொல்றது மட்டும் டேட்டா எடுத்து பாருங்க. பத்திரிக்கையாளர் தானே, என்னதான் உங்களுக்கு வேலை? டேட்டா எடுத்து பாருங்க. நான் சொல்றது போய் நான் நிரூபிங்க. அவர் போய் சொல்றாரு, போய் தான் சொல்றாங்க. நான் என்ன பண்றது? நீங்க 10 தடவை கேட்டாலும் இவங்கெல்லாம் புழுவிட்டு தான் இருக்கிறாங்க, ஏமாத்துறாங்க மக்களை. நீங்க ஜிஎஸ்டி நிலுவைன்னு சொல்றீங்கல்ல, ₹1 வரலன்னு கணக்கு கொடுக்க சொல்லுங்க. பாரபட்சம் காட்டப்பட்டது மோடி அரசாங்கத்தால். பாரபட்சம் இந்த வரியை ஏன் என்ன முடிக்க விட மாட்டீங்க? இல்ல நான் நரேட்டிவ் என்ன? இல்ல ஏன் நரேட்டிவ் இல்ல. அப்ப அமைதியா இருங்க. ₹1 பைசா வரலன்னு சொல்லி பிடிஆர் நிரூபிக்க சொல்லுங்க. ₹1 பைசா, ₹1 இல்ல, ₹1 பைசா. பலமுறை போய் பார்த்துட்டு வந்தாருல அவர் நிதி அமைச்சராருங்க. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே நீங்கள நானும் பேசி ட்ரெண்ட் ஆச்சு ஞாபகம் இருக்கா? 1ஆம் தேதி வாடகை 1ஆம் தேதி தான் தர முடியும், 15ஆம் தேதி தர முடியாதுன்னு. 10 மணி பஸ் 10 மணி தான் வரும். நீ 9:45 போயிட்டு 10-15 நிமிஷம் லேட்டா வருதுன்னா 10 மணி பஸ் 10 மணி தான் வரும். நேத்துக்கு சிஎம் அறிக்கை கொடுக்கிறாரு. சிஎம் என்ன அறிக்கை கொடுத்தாரு? இந்தி திணிப்பை ஏற்க மறுத்ததால் எங்களுக்கு வந்து நிதியே ஒதுக்க மறுத்தது இந்த அரசாங்கம். எஸ்எஸ்ஏல அததான் சொல்றாரு. எஸ்எஸ்ஏல எதுக்காக ஏற்க மறுத்ததனால எங்களுக்கு நிதியே கொடுக்கல. எஸ்எஸ்ஏல எதுக்கு நிதி கொடுத்தாங்க? ஸ்கூல் கட்டுறதுக்கு நிதி கொடுத்தாங்க. நான் ஸ்கூல் கட்டறேன். அது இந்தி திணிப்பா தான் சார் பார்க்கப்படுது. எப்படி இந்தி திணிப்பு? இந்தியே இல்லையே அதுல. அப்படி இல்ல, நீங்க ஹிந்தியை எடுங்க. அதுல ஆப்ஷனல் லாங்குவேஜ்ல ஹிந்தியை தான் ஆப்ஷன். அது எப்படி ஆப்ஷன் நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா, உங்க வாயாலே ஆப்ஷன். சார் அந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ்ல ஹிந்தியை தான் ஃபோக்கஸ் பண்ணுது மோடி கவர்மெண்ட். இதே தான் வேலை அமித்ஷாவுக்கு. ஐயோ புழுவுறீங்க மதேஷ்.
கொஞ்சம் கூட வெக்கமேலாம் போய் சொல்கிறீங்க. நீங்கள் டேட்டாவே பார்க்க மாட்டீங்களா? இப்படியாவா மக்களை எத்தனை நாளைக்கு ஏமாற்ற முடியும்? அதில் ஆப்ஷன் தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, துளு இருக்குது, கன்னடம் இருக்குது, எத்தனையோ லாங்குவேஜ் இருக்குது. அதில் ஹிந்தி இருக்குது. நீங்கள் தெலுங்கு எடுத்துகிட்டு போங்க, தெலுங்கு எடுத்துகிட்டு போங்க, மலையாளம் எடுத்துகிட்டு போங்க, கன்னடம் எடுத்துகிட்டு போங்க. இல்ல ஏங்க காசு இருக்கிற ப்ரொபோசல் ஹிந்தி தான் அங்க ஃபோக்கஸே இருந்தது. எங்க ஃபோக்கஸ் இருக்கு? எந்த இடத்துல இருக்கு ஃபோக்கஸ்? எந்த இடத்துல ஹிந்தி ஃபோக்கஸ்ன்னு இருக்கு? நீங்க ஹிந்தி வாத்தியாரே போடாத விட்டுருங்க. நீங்க தானே அப்பாயின்மெண்ட் பண்ண போறீங்க. 4 சப்ஜெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. 4 சப்ஜெக்ட் தெலுங்கு வாத்தியாரா எடுங்க, கன்னட வாத்தியாரா எடுங்க, ஹிந்திக்கு வாத்தியாரே எடுக்காத விட்டுருங்க. ரெக்ரூட்மெண்ட் நீங்க தானே பண்ண போறீங்க. அது ஹிந்தி திணிப்பா தான் அங்க பாக்க. அப்படி திணிப்பா பார்ப்பாங்க. உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. உங்க ஸ்கூல் ஓடணும், சன்ஷைன் ஸ்கூல் ஓடணும், அங்க 3 லாங்குவேஜ் இருக்கணும், அங்க ஹிந்தி படிக்கணும். காசு இல்லாத பையன் ரெண்டு மொழி படிக்கணும். நீங்க திருடுறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோம். அந்த 2000 கோடி ஏன் வாங்க மாட்டேங்கிறீங்க? வாங்கினா கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக தரம் உயர்த்தப்படணும். அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்கள் கல்வி கொள்ளை வியாபாரம் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ ஸ்டாலின் 8 வருஷ கதைக்கு வருவோம். இதான் நான் கேட்குறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி டேக்ஸே இல்லாமல் இருந்த மாதிரியும் இதுக்கு அப்புறம் தான் என்னமோ டேக்ஸ் வாங்கினையும் புழுவுறீங்க. அது தப்பு. 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேக்ஸ் இருந்ததோ அதில் 0.1% கூட ஜிஎஸ்டியில் உயர்த்தப்படலை. நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள், 943 முறை மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் உட்காந்து பார்த்து ஒவ்வொரு பொருட்களுடைய விலையா குறைச்சிக்கிட்டே வந்து அதுல சில ஜிஎஸ்டி இப்போ ஏன் மாதேஷ்? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். என்ன உங்களுக்கு சார் நான் பேசுற பாயிண்ட் மக்கள் கன்வின்ஸ் ஆகுறாங்கன்னு தோணுச்சுன்னா உடனே குறுக்க வந்து. அப்படி இல்லை சார், அப்படிதான் மாதேஷ். மருத்துவ சிகிச்சை மருந்துகளுக்கு உபகரணங்களுக்கெல்லாம் நீங்க 0 போட்டீங்களா? 0 இல்ல சார், இத்தனை நாட்களா நீங்க வேட்டு போட்டீங்களே, சுங்கவரி போட்டீங்களே, கலால் வரி போட்டீங்களே. வேட்டு போட்டதுனாலதான் அவங்கள நீங்க போங்க விரட்டி விட்டு உங்களை உட்கார வச்சது அதிகாரத்துல. அப்படிதான். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப பாத்தீங்களா, வந்துட்டீங்களா? வேட்டு போட்டீங்களா இல்லையா? கலால் வரி போட்டீங்களா? வேல்யூ ஆடட் டாக்ஸ் இருந்தது சார். கலால் போட்டீங்களா? இன்னைக்கு கூட் சர்வீஸ் அண்ட் டாக்ஸ் நீங்க போட்டு இல்ல, இன்னைக்கு மக்கள் அல்லோலப்பட்டதுதான் மிச்சம் அப்படின்றாங்க. வந்துட்டீங்க நீங்களே உங்க வாயாலத்தை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப வாட்ஸ்அப்ல வருவாங்க அறிவாலயத்துல இருந்து, என்ன மதேஷ் ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தான் போட்டீங்க வரி. அந்த வரியை இப்போ நம்ம படிப்படியாக குறைச்சிருக்கோம். 943 தடவை படிப்படியாக குறைச்சி இப்போ 2 ஸ்லாப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். மெஜாரிட்டி ஆஃப் த பொருள் வெறும் 5% வரி மதேஷ். எந்த நாட்டில் மதேஷ் நடக்குது? சரி சார், நான் என்ன இல்லை மதேஷ், கொஞ்சம் யோசிங்களேன். இல்லை, நான் கேள்வி எந்த நாட்டில் இருக்குது இது சொல்லுங்கள். எல்லா மெஜாரிட்டி நம்ம என்னென்னலாம் பொருள் மெஜாரிட்டியாக பயன்படுத்துகிறோமோ இயல்பு வாழ்க்கையில், அடிப்படை வாழ்க்கையில் எல்லா பொருளும் 5%. ரைட் சார். நான் இன்னைக்கு 5 18 2 ஸ்லாப் ஆமாதானே? 2 ஸ்லாப். மெஜாரிட்டி ஆஃப் த உணவுப் பொருட்கள் 0%. சார், இதனால எளிய மக்களுக்கு என்ன பயன் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால? அடப்பாவி, சாமானிய மக்களுக்கு என்ன? இன்னொன்னு மாநில வரி வருவாய் பாதிக்கப்படுது சார். இதனால வாங்க மாநிலத்துக்கான வரி வருவாய் வாங்க வழிக்கு. அப்ப அந்த 55 லட்சம் கோடியில பாதி காசு உங்கள்ட்ட தானே வந்துச்சு இத்தனாலா? என்னமோ இத்தனாலா நீங்க என்ன பண்ணீங்க? என்னமோ ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டுமே வாங்கிட்டு போற மாதிரியும் உங்களுக்கு அதுல பங்கே இல்லாத மாதிரியும் அப்படியே பச்சையா புழுவுனீங்களேப்பா. இப்ப என்னன்னா ஐயோ எங்களுக்கு வருமானம் பஞ்சப்பாட்டு பாருங்க. உங்க இதுக்கு உங்க பாயிண்ட்க்கு வரேன். நான் என்ன கேக்குறேன், மாநிலத்துக்கு வரி வருவாய் போயிருது, அதுல இருந்து ஒரு பகுதி போச்சு. இப்ப மாநிலத்துக்கு வரி வருவாய் போகுதுன்றீங்கல்ல, அது யார்கிட்ட இருந்து வர வருவாய்? மக்கள் கிட்ட இருந்தா. அப்ப மக்கள் இருந்து ஆட்டை போகணும்னு நினைக்கிறீங்க? அசிங்கமா இல்ல? மக்கள் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி யார் இது பண்ணது? நீங்க தான் பாதி வாங்குறீங்க. அந்த வார்த்தையை நீங்க தான் பயன்படுத்துறீங்க, நான் பயன்படுத்தல. வலிக்குதா? அதுக்கு தான் பயன்படுத்துறேன். இப்போ இத்தனை நாளா சார் ஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்குது சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க சார், டீ கடையிலேருந்து காய்கறி கடை வரைக்கும் போய் உருண்டு போய் சொல்லி புலம்புனீங்க. கடைசியில் பார்த்தா மக்கள் கேட்குற அடப்பா இல்லை வருவாய்னா அப்போ 50% நீங்கள் தான் வாங்கிட்டு இருந்தீங்களா? என்னமோ உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி கொண்டு வந்துட்டோம். நவராத்திரி கொண்டாட வச்சிட்டோம், மக்களை தீபாவளி கொண்டாட வச்சிட்டோம். கொண்டாடுறாங்களா இல்லையா? இருங்க சார், பெட்ரோல் டீசல் குறைச்சு விடலாம். கார் விலை 2 லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு சார். ரைட் சார், ஓகே. கார் விலை எவ்வளவு குறைஞ்சிருக்கு சார்? அன்னைக்கே ஏற்கனவே அவங்க இஎம்ஐல தான் கார் எடுத்தாங்க மக்கள். ஆமாதானே? கார் எடுத்தவங்க உங்களை போல கார் எடுத்தவங்க நீங்க எல்லாம் காசு சாதாரணமான ஆளுங்களா? நீங்க எல்லாம் காசு ஃபுல் உங்கள மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க காரே கிடையாது எனக்கு. நம்ம இன்னமும் 2 வீலர்ல தான் சுத்திட்டு இருக்கறேன். இப்ப போய் எடுங்க 2 லட்சம் ரூபாய் கம்மி. இல்ல சார், அன்னைக்கு 22 இஎம்ஐல எடுக்கும்போது 22 கட்ட ஜிஎஸ்டிக்கும் அவங்க வட்டி கட்டி இருந்தாங்க. ஆமா தானே? என்ன வட்டி? ஆமா, கடனா தானே அவங்க அந்த இது பண்ணாங்க. கடனா தானே அந்த காசை காரே வாங்குனாங்க அவங்க. மாதேஷ் உங்களுக்கு புரியுதா? எந்த நாட்டுல காருக்கு டாக்ஸ் இல்ல? இல்ல சார், ஜிஎஸ்டி ஒண்ணு போட்டு இன்னும் கூடுதலா ஒரு 60,000 70,000 1.5 லட்சம் 2 லட்சம் அதுக்கும் வட்டி கட்டினாங்க. மறுபடியும் பச்சையா அசிங்கமான போய் சொல்றீங்க. மறுபடியும் அசிங்கமான போய் சொல்றீங்க. 2017 ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி காருக்கு டாக்ஸ் இல்லாம இருந்ததா இந்த நாட்டுல?
எப்படி மதேஷ் இப்படி புழுவ முடியுது உங்களால்? மாட்டிக்கிட்டீங்க, நிற்கிறீங்க, நீங்கள் புழுவுனீங்க, நல்லா தெரியுது மக்களுக்கு. இன்னும் அப்படியே புழுவுறீங்க. அங்கே அறிவாலயத்தில் ஆரம்பித்து மாதேஸ்வரிக்கு இதே பேசுகிறீங்க. 2017 முன்னாடி காருக்கு டேக்ஸ் இல்லையா? சொல்லுங்கள், டேக்ஸ் இல்லையா? என்ன இப்படி, ஏன் இப்படி இவ்வளோ போய் எதுக்கு? அப்படிலாம் இவ்வளோ போய் சொல்லி ஒரு ஆட்சி அமைச்சு இப்படி ஒரு அசிங்கமான ஒரு அரசியல் வாழ்க்கையை நீங்க வாழணுமா? நான் திமுக அத்தியாவசிய பொருட்களுக்கு எது எதுக்கு போடணும் எது எதுக்கு போடக்கூடாதுன்னு வேட்டா இருக்கும்போது இருந்துச்சு. இல்ல ஜிஎஸ்டிக்கு பிரகாரம் அப்படி கிடையாது. இல்ல பாரபட்சம் பார்க்காம வசூல் பண்ணுச்சு. போய் மறுபடியும் போய். ஆமா சார், மறுபடியும் போய். ஆமா சார், மறுபடியும் போய். ஒரு பொருள் கொடுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியோட பண்ணியிருந்தா கேன்சர் மருந்துக்கெல்லாம் நம்ம வந்து வரி போட்டிருப்போமா? சொல்லுங்க. கேன்சருக்கு வேட்ல மருந்து வரி இல்லையா? வரி இல்லை. மருந்து பொருட்களுக்கு வேட்ல வரி இல்லை. உங்களுக்கு தெரியும் வரி இல்லைன்னு. கலால் இல்லை, சுங்கம் இல்லை, எதுவுமே இல்லை. 0% இருந்ததா? இப்போதான் 0% நாங்கள் கொடுத்துருக்கோம். ஏன் இப்படி புழுவுறீங்க? சரி, 1947 சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நீங்க மானாவாரியா வரி, ஏங்க உப்புக்கு வரி போட்டீங்க நீங்க. இந்த காங்கிரஸ் மானங்கட்ட அரசு உப்புக்கு வரி போட்டுச்சு 2017 முன்னாடி. பேச மாட்டீங்க. திரு சீமான் அவர்கள் சொல்றாரு நாங்க இந்த நாட்டுல பிறந்ததே தப்பா. ஆடியோட சீமான் பக்கம் வாங்க, சீமானை கூட்டு வாங்க. சீமான்லாம் பேசுறாரு பாருங்க ஒரு பேச்சு. இந்த நாட்டுக்கு சொந்தமா விமானமே இல்ல, எதுக்கு பரந்தூர்ல ஏர்போர்ட்? கரெக்ட். அடப்பாவிகளா, அமெரிக்காவுக்கு சொந்தமா. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஏர்வேஸ் இல்ல இந்த நாட்டுக்கு சொந்தமா, அதனால சொந்தமா விமானம் தான் நம்ம எல்லாத்தையும் தாரவாக்குறோம். இல்ல ஏர்போர்ட்டே நம்ம அதானி கிட்ட தான் கொடுக்குறோம். சொந்தமா ஏர்வேஸ் இல்ல அப்படின்னா அமெரிக்காவுக்கு சொந்தமா ஏர்வேஸ் இல்ல, லண்டனுக்கு இல்ல, பிரான்ஸுக்கு இல்ல, கனடாவுக்கு இல்ல, ஆஸ்திரேலியாவுக்கு இல்ல, ஃபின்லாந்துக்கு இல்ல, நெதர்லாந்துக்கு இல்ல, சுவிட்சர்லாந்துக்கு இல்ல. கொஞ்சமாவது உலக அறிவு இருந்தா அப்படி பேசுவாங்களா? எல்லா நாடும் சொந்தமா ஏர்வேஸ் வச்சுட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏர்வேஸ் இல்லைன்னா சொந்தமா நாட்டுக்கு ஏர்போர்ட் ஃப்ளைட்டே இல்லைன்னு அர்த்தமா? பிஎம் ராணுவ அமைச்சர்லாம் வந்து இறங்குறாங்களே, அதெல்லாம் யாருடைய ஏர்போர்ட்டு? இல்லை ஏர்ஃபோர்ஸில் இருக்க ஃப்ளைட்லாம் யாருது? ஏர்வேஸ் எல்லா நாடும் சொந்தமாக வச்சுக்காது. இது கூட தெரியல சீமானுக்கு. இந்த நாட்டுக்கு சொந்தமாக ஃப்ளைட்டே இல்லைங்க. என்ன புத்திசாலித்தனம். கேளுங்க அவர் என்ன சொன்னாருன்னு. நான் அடுத்து வரேன். குட் பை. நெக்ஸ்ட். இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ஸ்ல எது எது குறைஞ்சிருக்கு? எளிய மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, குப்பன் சுப்பன் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவான் சொல்லுங்க. 1 2 3 சொல்லுங்க. குப்பன் சுப்பன் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுவாங்க? தினந்தோறும் காலையில போயிட்டு அவர் வந்து ஒரு பேஸ்ட் வாங்குவாரு, 10 ரூபா குறைஞ்சிச்சு. பிரஷ் 10 ரூபா குறைஞ்சிச்சு. பேஸ்ட் 10 ரூபா. இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து 10 ரூபாய் வசூல் பண்ணிருக்கோம். நாம வரியா வசூல் பண்ணி 1947 இருந்து இன்னைக்கு வசூல் பண்ணது விடுங்க சார். இன்னைக்கு 55 லட்சம் கோடி வசூல் ஆயிருக்கு சார். 1947 2.25 லட்சம் கோடியே நாங்க மக்கள் பணத்தை அவங்க பாக்கெட்லயே மறுபடியும் போடுறோம்ன்றீங்க. நீங்க அந்த 55 லட்சம் கோடியே மக்கள் கிட்ட கொடுத்திருந்தா இன்னைக்கு அது பெரிய பணப்புழக்கம் இருந்திருக்கு. 55 லட்சம் கோடியே வந்தாதான் மக்கள்கிட்ட கொடுக்க முடியும். இல்ல அதனால வளர்ச்சி இல்லையே, டெவலப்மெண்ட் இல்லையே. மதேஷ், தொழிலெல்லாம் மூடிட்டு போனது தானே அதிகமாச்சு. ஒரு தொழில் காட்டுங்க. இந்த மாதிரி மறுபடியும் புழுவிட்டே உட்காந்துருக்காதீங்க. இப்போ இந்த நாட்டுல கட்டமைப்பு ரீதியான வளர்ச்சிகள்லாம் இருக்குல்ல, இந்த 55 லட்சம் கோடியும் ஒரு பைசா கூட உங்களை மாதிரி ஊழல் பண்ணி வாயில போட்டுக்காம மக்கள்கிட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு 40,000 கோடி தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு 40,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டோம்னு புழுவுறீங்கல்ல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்த புண்ணியமா யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. சொன்னீங்களா? அந்த 40,000 கோடி எங்கேருந்து வந்தது? இந்த 55 லட்சம் கோடியிலேருந்து வந்தது. 10 லட்சம் கோடி தமிழகத்திற்கு வளர்ச்சி நிதிக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். வாய மூடுங்க. அது என்ன இல்ல ஏங்க, என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? ஒரு உண்மையை சொல்ல வந்தா ஒரு உதாரணத்தை சொல்லலாம். இல்ல நொல்லான்றீங்க. 10 லட்சம் கோடி கொடுத்துருக்குறோங்க. அந்த 10 லட்சம் கோடி எப்படி கொடுத்துருக்கோம்? இந்த 55 லட்சம் கோடியில இருந்து கொடுத்துருக்கோம். என்ன நொல்ல இதுல என்ன சொல்ல வரீங்க நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மக்களுக்கு உண்மை நான் சொல்றவே கூடாதா? ஏங்க, எந்த நாட்டிலையும் நடக்காதுங்க இப்படி ஒரு விஷயம். அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குங்க. மக்களுக்கு புரிய வைக்கவே விட மாட்டீங்களாங்க. ஏங்க, எல்லா பொருளும் 5%ங்க. எந்த நாட்டிலங்க இருக்கு? மலேசியாவில் இருக்கு. நான் சொல்றேன், மலேசியாவில் எல்லா பொருளும் 5%. ஆனா 0% கிடையாது. தெரியுமா? விவசாய பொருட்கள் முதற்கொண்டு 5% தான். A to Z. ஆனா இத்தனை நாட்கள் இன்னைக்கு 0% ஆகியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 5% வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் 0% கேட்டகரியில தான்ப்பா இதெல்லாம் இருந்தது. விவசாய பொருட்கள்லாம் இருந்தது. இதை நீங்க வந்து அதை முன்கூட்டியே 0% நீங்க பண்ணிருக்கலாம்ல. அட என்னங்க நீங்க புரியவே இல்லையாங்க உங்களுக்கு? நான் கேட்கல. ஜிஎஸ்டி வரும்போது நான் வேணான்னு மறுத்தேன். இது வந்து சரியா வராது அப்படின்னு நான் சொன்னேன். யாரு? ப. சிதம்பரம். ஏங்க, ப. சிதம்பரம்லாம் ஒரு ஆளுன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. அவர் பொருளாதாரத்துல 0 தற்குறின்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க. சார், அவர் 0வா மாத்துன்னு சொன்னவரை போய் 0ன்றீங்க. அவர் 0 தாங்க. அவர் மாத்தி கீச்சிருக்க வேண்டியதானே 0வா? அப்புறத்துக்கு 40%, 50% உப்புக்கெல்லாம் டாக்ஸ் போட்டு வச்சிருந்தாரு.
மாதேஷ் நான் என்ன கேட்குறேன், இந்த நாட்டில் உப்புக்கு 12%, இதுக்கு 10%, சாதாரண குழந்தைங்க இருக்கிற நோட்டுக்கு 12%ன்னு இருக்கு மாதேஷ். அது எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்றோம்னா கச்சா மூச்சான்னு இருந்தது. நாலு வடிவம் கொடுக்குறீங்க, 4 ஸ்லாபுக்குள்ள 4 வரியா கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா மக்கள் விரும்பாத ஒண்ணா இருந்ததுன்றாங்க. மக்கள் விரும்பலன்னு அறிவு கட்ட முட்டாள் எவனாவது சொல்லுவா மாதேஷ்? அறிவு கட்ட முண்டா எவனாவது சொல்லுவா மாதேஷ்? வார்த்தை வேண்டாம். இப்படிதான் மாதேஷ் பேசி ஆகணும், இப்படிதான் பேசி ஆகணும். எந்த மக்கள் உங்ககிட்ட வந்து வாட்டு போட சொல்லி சொன்னான்? எந்த மக்கள் உங்ககிட்ட வந்து கலால் வரி போட சொல்லி சொன்னாங்க? ஏங்க கச்சா முச்சான்னு பேய் மாதிரி வரி போட்டுட்டு இருந்தாங்கங்க. அது எல்லாத்தையும் ஒரே ஸ்லாபுக்குள்ள கொண்டு வந்து 8 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு பொருளா எடுத்து கரிசனமா ஒரு வரியா குறைச்சி, பட்டு வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்களா பட்டு நூல் விலையை குறை, தறி வியாபாரிகள் கஷ்டப்படுறாங்களா நூல் விலையை குறை, இப்படி எல்லா டாக்ஸையும் பார்த்து குறைச்சி இன்னைக்கு 2 செக்மெண்ட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம்னு சொல்றேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம யாரோ ஒருத்தன் சொல்றான்னு சொல்றீங்களே, நியாயமா மாதேஷ்? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? நீ குப்பனுக்கும் சுப்பனுக்கும் என்னையா மாவுக்கெல்லாம் வரி போட்டோம்ல சார்? பரோட்டா அந்த ரொட்டிக்கு வரி போட்டோம்ல? குப்பன் காங்கிரஸ் போட்டுச்சு. குப்பனுக்கும் இல்ல சார், நீங்க ஜிஎஸ்டி வந்து சார் இப்ப மூட்டை தூக்குற தொழிலாளியோ ஒரு கூலி தொழிலாளி வந்து ஒரு ரொட்டியை 2 சாப்பிட்டு போயிட்டு ஏதாவது வேலை நீங்க என்ன பண்றீங்கன்னு புரியுதா? இப்போ வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 8 வருஷமா வரி வாங்குனீங்களான்னு கேக்குறீங்க. நான் 1947 இருந்தே வாங்கிட்டு தான் இருந்தாங்கன்னு நான் அந்த ரீஃபார்ம்ஸ்க்கு தனியா வரேன். இப்ப வந்து இப்ப நியூ ரெஜிம் நாம வந்து என்ன குறைஞ்சிருக்குன்னு பேசிதான். எவ்வளவு பெரிய காயமேங்க இது. 8 வருஷமா 8 வருஷத்துக்கு முன்னாடி வரி இல்லாத மாதிரியே பேசுறீங்களேங்க. எவ்வளவு பெரிய காயம் சார். பெரிய புரட்சி எதுவும் மனசாட்சி இருக்கிற அறிவு இருக்கிற கொஞ்சமேனும் மனசாட்சிக்கு பயப்படுகிற நேர்மை இருக்கிற யாராவது இந்த வேலையை செய்வாங்களா? அப்படியே முழு பூசணிக்கா சோத்தல மறைக்கிறீங்களே. 8 வருஷத்துக்கு முன்னாடி வரியே இல்லாத மாதிரி 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் வரி போட்ட மாதிரியும் பேசுறீங்களே. 55 லட்சம் கோடி வருவாய் அதிகரித்ததை குற்றச்சாட்டு போல சொல்றீங்களே. அதுக்கு முன்னாடி சிஸ்டத்துக்குள்ள இல்லாதவங்க பல பேர் ஜிஎஸ்டிக்குள்ள வந்து வரி கட்டிருக்காங்களே. புதிதாக தொழில்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது. தொழில் வந்து வருமானம் பெருகி இருக்கிறது இந்த நாட்டுக்கு. அதனால தானே டாக்ஸ் வருமானம் பெருகி இருக்கிறது. அதை குற்றச்சாட்டு மாதிரி பேசுறீங்க. சிஸ்டத்துக்குள்ள பல பேர் வந்திருக்காங்க மாதிரி. அதனால வரி வருவாய் அதிகமா இருக்கு. நான் வந்து அன்னைக்கு வேட் இருந்த போது அது என்னமோ நீங்க என்ன சொல்றீங்க? சாரிங்க பாருங்க சார், முன்னாடி வந்து மக்கள் மீது சுமையா வந்து இன்னைக்கு அது கொடுக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது. எப்படி 2017 ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி 2017க்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலை என்ன, இன்னைக்கு என்ன விலை? பெட்ரோல் டீசலுக்கு இப்ப கூட நான் சொல்றேன், பெட்ரோல் டீசல் விலை அன்னைக்கு 48 ரூபாய். இப்ப சொல்றேன் 68 ரூபாய் பெட்ரோல் விலை அன்னைக்கு. இன்னைக்கு இப்ப தர முடியும் தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தடுக்கிறது உங்க முக ஸ்டாலின். இன்னைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறீங்க? தடுக்கிறது முக ஸ்டாலின். ஜிஎஸ்டி பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி இல்லன்னே உங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான் நீங்க கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க இந்த விஷயத்துல. பெட்ரோல் டீசலுக்கு லிக்வருக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல. அது ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள வரலன்னு உங்களுக்கு தெரியல. காரணம் என்ன? முரசொல்லி படிக்கிறது. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னுடைய தம்பி தான், என்னுடைய சகோதரன் தான். ஆனா உண்மையை சொல்லிதான் ஆகும். நீங்க வந்து உண்மை ஆராயல. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதையும் நீங்க தேடல. நீங்க திருவள்ளுவர் பேச்சு கேட்டிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஈவராம் சாமி பேச்சு கேட்டதெல்லாம் தெரியல. ஜிஎஸ்டிக்குள்ள பெட்ரோல் டீசல் கிடையாது. காரணம் முக ஸ்டாலின். இன்னைக்கு 68 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் 68 ரூபாயிலேருந்து 69 ரூபா தான் பெட்ரோல் விலை கிடைக்கணும். 101 ரூபாய் வச்சிருக்கிறதுக்கு காரணம் ஸ்டாலின், மம்தா, இந்த மாநில அரசுகள். எப்படின்னு விளக்கமாக சொல்கிறேன் கேளுங்க. இன்னைக்கு நம்ம 101 ரூபாய்க்கு போடுறோம்ல மதேஷ், 2 வீலரில் போடுறோம்ல. இந்த 101 ரூபாய் அதில் 22 ரூபாய் மாநில அரசு, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். 22 ரூபா ஸ்டாலின் மாநில அரசுக்கு போகுது. 19 ரூபாய் மத்திய அரசுக்கு போகுது 101 ரூபாயில். இப்போ இந்த பேஸ் ப்ரைஸு, டீலர் கமிஷனு இதெல்லாம் வச்சு அந்த பேஸ் ப்ரைஸை மட்டும் வச்சுக்கிட்டு டீலர் கமிஷனை எடுத்துகிட்டு இந்த நான் சொல்கிற இதெல்லாம் கழிச்சு நீங்கள் பேஸ் ப்ரைஸில் போட்டு இப்போ ஜிஎஸ்டியில் அதிகபட்ச ஸ்லாப் என்ன 18 போட்டிங்கன்னா 68 ரூபாயிலேருந்து 69 ரூபாய்க்கு இன்னைக்கு நமக்கு பெட்ரோல் விலை கிடைக்கும். ஜிஎஸ்டிக்குள்ள ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது இல்ல? எதுல 19 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுதான் 19 ரூபாய் போகுது இல்ல? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஜிஎஸ்டி குள்ள கொண்டு வந்து சொல்லுங்க. நான் சொல்றது சார், சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஜிஎஸ்டி குள்ள. நான் அந்த ஜிஎஸ்டின்றத வரி, இதுல ஒரு வரி வந்து பெட்ரோல் டீசல்ல. அப்ப இப்ப மாதேஷ் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இல்ல ஸ்டாலின் எடுத்துக்கிற 22 ரூபாய் உங்க கண்ணுக்கு தெரியல இல்ல? அட நேக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் 19 ரூபாய் எடுத்துக்கிற. அப்பா இந்த அளவுக்கு மக்கள் முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்நேரம் உங்களை ஷார்ப்பா பிடிப்பாங்க. எங்க பாரியா அப்படின்னு.
இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது இல்ல 18க்குள்ள பெட்ரோல் டீசல் மேல ஒரு வரி விதிக்கப்படுகிறதுல அதுல Central- நீங்க 19 ரூபாய் எடுத்துக்கிறீங்க, இந்த மாநில அரசு 22 ரூபாய் எடுத்துக்குதுன்றீங்கல்ல. ஆமா. ஆமாவா? ம். அந்த 19 ரூபாயை உங்களால ஏன் வந்து மக்களுக்கு வந்து உங்களால இது பண்ண முடியாது, அவங்க பாக்கெட்ல மறுபடியும் போட முடியாது? அதுக்கு தான் 18 ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வான்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. மக்களுக்கு அந்த பெனிஃபிட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வாப்பா, 18% போட்டுருவோம், 9% நீ எடுத்துக்கோ, 9% நாங்கள் எடுத்துக்கிறோம், ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வான்னு சொல்லுது. ஸ்டாலின் ஒத்துக்க மாட்டாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு வருமானம் போயிடும். வருமானம் இதுதானே, அதுவும் வரிதானே, வளர்ச்சிக்கான வரிதானே. அதுல வளர்ச்சியில என்ன பண்ணி நீங்க 55 லட்சம் கோடி எடுத்தா மட்டும் வளர்ச்சி. 55 லட்சம் கோடியில 50% நீங்க எடுத்துக்கிட்டீங்க. சரி, ஓகே. நாங்க எடுத்துக்கிட்ட 50%ல மறுபடியும் உங்களுக்கு மாநில அரசுக்கு தான் கொடுத்துருக்கோம் 41%. இல்ல, அதுவும் செலக்டடா பாராமுகமா நடந்துகிட்டீங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்னு, இப்போ டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பெட்ரோலுக்கு நீங்க ஒண்ணு சொல்லி குஜராத்லயும் பீகாருக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நிதி அதிகமா போயிருக்குது, ஜிஎஸ்டி பணம் அதிகமா போயிருக்குது, உத்தரப்பிரதேசம் அதிகமா அந்த பணத்தை எடுத்திருக்காங்க. மாட்டினாரு ஒருத்தர். அது மட்டும் இல்லாம நேஷனலைஸ்ட் பேங்க்ல வங்கி கடன் வாங்குவாங்கல்ல, வங்கி கடன் எவ்வளவு நேரம் தமிழ்நாடு டாப் 5ல கூட கிடையாது தெரியுமா? அதெல்லாம் பின்னாடி இருக்குது. யார் யார் வாங்குறது தெரியுமா? குஜராத், நான் டேட்டா எடுத்து மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிக்கிட்டலாம் கிடையாது சார், இருங்க. இப்ப நான் எங்க வரேன்னு உங்களுக்கு தெரியும். குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா தான் டாப் 3ல இருக்காங்க. நேஷனலைஸ்ட் பேங்க் எழுதி வச்ச எல்லாத்தையும் படிங்க. சார் படிக்கல சார், மாட்டிக்கிட்டீங்க. இப்ப வந்து சில வாயில சார் பெட்ரோலுக்கு வாங்குற 22 ரூபாயில வளர்ச்சிக்கு தானே சார் திமுக கவர்மெண்ட் செலவு பண்ணுது. வளர்ச்சிக்கு என்னத்தை செலவு பண்ணி கீச்சுது? ஒரு 5 திட்டம் சொல்லுங்க. நீங்க 19 ரூபாய் வாங்கி நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. இங்க நாட்டுல உங்க கிராமத்துல இப்ப நீங்க இதுக்கு போறீங்கல்ல, கிருஷ்ணகிரிக்கு நீங்க போற 4 ரோட்ல இருந்து நீங்க போற கிராம சாலை வரைக்கும் எல்லாம் மோடி காசு. மோடி காசு இல்ல சார், அரசாங்க காசு சார். எதுனா மோடி காசு? அப்ப ஸ்டாலின் காசு என்னன்னு சொல்லுங்க. நான் ஸ்டாலின் மாநில அரசு காசுன்னு என்ன சொல்றேன். கீச்சுதுன்னு சொல்லுங்க. மாநில அரசு என்ன கீச்சுது? ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டுறதுல இருந்து மெடிக்கல் காலேஜ் கட்ட வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுக்குது. ஸ்டாலின் என்ன சுகாதாரத்துறைக்கு என்ன பண்ணுறாங்க? மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு மாநில அரசின் நிதியை தான் நாங்க இன்னைக்கு போட்டு செலவு பண்ணிட்டு இருக்கோம். அறிக்கை இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை சொல்லுங்க, ஒரு ஸ்கீம் சொல்லுங்க, ₹1 நீங்க போட்டீங்கன்னு சொல்லுங்க. வீடு கட்டும் திட்டத்துக்கு வந்து மாநில அரசின் பணம் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னாரு சிஎம். அது அதுல உங்களுடைய ஷேரை நீங்க கொடுத்தீங்க. மத்திய அரசுல இருந்து ஒழுங்கா நிதி வரல. நீங்க இப்ப மெட்ரோக்கு 63,000 கோடி போய் மோடி அவர்கள்ட்ட போய் கேட்டு ஸ்டாலின் அவர்கள் வாங்கிட்டு வந்தாரு. அது யாரு கொடுத்தது? என்ன ஸ்கீம்? ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு சென்ட்ரல் கொடுத்துச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கை சென்ட்ரல் கொடுத்துச்சு. சென்ட்ரல் பங்கை ஸ்டேட்டு கொடுக்கல. புழுவுறீங்க. எந்த வீடு வழங்கும் திட்டத்தில் எங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பணம் தான் நிலுவையில் நிற்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் பர்ஃபெக்டாக வந்துடுது. உள்ளாட்சி ஊராட்சி மன்ற தலைவரை போய் கேளுங்க. உங்கள் கிராமத்துக்கு போயிட்டு ஊராட்சி மன்ற தலைவரை கூப்பிட்டு, அண்ணா வணக்கம், நீங்கள் பண்ணுற ஸ்கீம் எல்லாத்துலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு கொடுத்தா ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுத்தான்னு கேளுங்க. 100% திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் காசு கொடுக்குது. சரி, நாங்க 8 வருஷமா இப்போ புல்லட் ட்ரெயின் வருது. ஏங்க மத்திய அரசு பண்ணுதுன்னா சார் மக்கள் காசுடைய டாக்ஸ் வச்சு தானே சார் பண்ணுறீங்கன்னு கேட்க தெரியல இதே மாதேஷுக்கு. ஆனால் 22 ரூபா பெட்ரோலுக்கு வாங்கி வாயில போட்டுட்ட ஸ்டாலின் அது எப்படிங்க வாயில போட்டுப்பாங்க? மக்களுக்கு எதுவும் பண்ணலையே, மக்களுக்கு எதுவும் பண்ணலையே. அந்த பணம் தான் இட்லி 26ல கிடையாது வருது. தெரியும் சார், 26ல தெரியும். அந்த 22 ரூபா தான் இட்லி கிடையாது வருது. இட்லி கிடையாது படம். ஏங்க ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா உங்க கிட்ட? ஏதாவது பேப்பர் இருக்கா, ஆதாரம் இருக்கா? எடுத்து காட்டுங்க. இப்போ இவ்வளோ நேரம் ஆதாரமே இல்லாமல் அடுக்குனீங்க. இட்லி தோசைக்கெல்லாம் வரி போட்டிருக்கீங்க. இப்ப 5%. ஆமா ஆமா தானே? இப்ப 5% வரி இல்ல, ஜீரோல கிடையாது, 5%. 1 செகண்ட் இல்ல, மாவுக்கு கிடையாது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா அப்புறம் வரி போட மாட்டாங்களா? இல்ல சார், மோடிக்கு வந்து இடியாப்பம் இட்லி தோசை மேல வெறுப்புன்ற மாதிரி திமுகவினர் இதை நான் கேக்குறது என்னன்னா, ஆனால் இந்தி பேசும் வட இந்தியர்கள் சாப்பிடும் ரொட்டி சப்பாத்தி பூரிக்கு 0%. இதோ டேட்டா வந்திருக்குது. இது என்னது வரி? வானதி ஸ்ரீனிவாசன் போயிட்டு மைசூர் பாக்கெல்லாம் விலை குறைஞ்சதா? எவ்வளோப்பா மைசூர் பாக்கு மிச்சர் எவ்வளோ? அன்னைக்கு வந்து 120 ரூபா வித்தங்க, இன்னைக்கு வந்து 80 ரூபா. அப்போ 40 ரூபா குறைஞ்சிருக்குல்ல. என்னங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை? இல்ல 40 ரூபா கேள்வி என்னன்ற இல்ல 40 ரூபாய் அப்ப மக்கள் பணத்தை நாம வந்து இது பண்ணிருக்கோம், வரியா வாங்கியிருக்கோம். இந்த இறப்பு வீட்ல எல்லாம் லேடிஸ் உட்காந்துன்னு பாட்டு பாடி அழுவாங்களே, அது மாதிரி புலம்பினே இருக்கீங்க. என்ன கேள்வி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இட்லி தோசைக்கு வந்து 2017 முடி வரி இல்லாமல் இருந்ததா? இப்படி கேட்டால் அப்புறம் இப்படி தான் கேட்கணும். மக்களுக்கு இவ்வளோ பெரிய பெனிஃபிட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிற ஒரு பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவாக நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் புட்டப் நரேட்டிவ்லாம் எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சப்பாத்தி தமிழ்நாட்டில் யாருமே சாப்பிட்றது இல்லையா? நீங்கள் டயட்டுக்கு 3 மாதமாக சப்பாத்தி சாப்பிடல? தமிழ்நாட்டில் யாருமே சப்பாத்தி சாப்பிட்லையா? யாருமே கோதுமை சாப்பிட்லையா? என்ன இப்படி புழுவுறீங்க? யாருமே பிரெட்டு சாப்பிட்லையா? நம்ம டெய்லி 3 வேளை இட்லி தோசை தான் சாப்பிட்றோம்ல. என்னதான் மாதேஷ் இதுவுமே 5% ஸ்லாப்ல இன்னைக்கு இருக்குன்றாங்க. என்னதான் மாதேஷ் உங்களுக்கு இல்ல 5% ஸ்லாப் இருக்கு. நான் கேக்குறது சப்பாத்தி பிரெட் நம்ம சாப்பிடுறோமா சாப்பிடலையா? அதுக்கு 0% டாக்ஸா இல்லையா?
சரி, என்ன சொரி? அது நமக்கு பெனிஃபிட்டா இல்லையா? குப்பனுக்கும் சுப்பனுக்கும் என்ன பெனிஃபிட்னு கேட்டீங்களே, இதெல்லாம் பெனிஃபிட் தானே? ம். என்ன மாதேஷ் உங்களுக்கு? இட்லி நான் என்ன தோசை கே- இடியாப்பம் இட்லி தோசை இடியாப்பம் நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு டேக்ஸ் இல்லை மாதேஷ். மாவு நீங்கள் வாங்குறதுக்கு டேக்ஸ் இல்லை மாதேஷ். ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு 5% ஒரு இதுவுமே தோசை எவ்வளோ இது மாதேஷ்? தோசை இது வட மாநிலங்கள்ல இருங்க சார். வட மாநிலங்கள்ல சப்பாத்தி பூரி பாயிண்ட் இதுக்கெல்லாம். வரும். ஆமா மாதேஷ், வட மாநிலங்களில் தான் சப்பாத்தி பூரி சாப்பிட்றாங்க. ஆ, மாதேஷ் அங்க ஜிஎஸ்டி ஜீரோ தானே. மாதேஷ் பிறந்ததுலேருந்து பூரியே சாப்பிட்டதில்லை, சப்பாத்தி பார்த்ததே கிடையாது. இல்லை 3 மாசமா டயட்டில் இருக்கீங்க, ஜிம்முக்கு போகிறீங்க, நீங்கள் வந்து அரிசியே சாப்பிட்றதில்ல. இப்போ தான் சொன்னீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி. இப்போ இன்டர்வியூவில் வந்து உட்காந்துன்னு சார் வட மாநிலத்தில் தான் சார் சப்பாத்தி பூரிலாம். ஏன் மாதேஷ் மனசாட்சி எல்லாத்தையும் மூட்டை கட்டி இல்ல சார், லாக்- ஜீரோ இல்ல, எல்லாத்தையும் ஜீரோ கொண்டு வந்தீங்கன்னா ம- இட்லி தோசைக்கும் மனசாட்சி- இட்லி தோசைக்கும் இந்த இடியாப்பத்துக்கும் ஜீரோ கொண்டு வரலாமே. இந்த லைட் ஆன் பண்ணும்போது மனசாட்சி எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி இல்ல சார், வச்சிருக்கீங்களா? இட்லி தோசை இடியாப்பத்துக்கும் அந்த ஜீரோ சப்பாத்தி பூரி பிரெட் நம்ம சாப்பிட்றோமா சாப்பிடலையா? சாப்பிடுறோம். வட மாநிலத்துக்காரன் மட்டும்தான் சாப்பிட்றான். இங்க வந்து கட்டட வேலை செய்யற இவன் பீகாரக்காரன் மட்டும்தான் சப்பாத்தி சாப்பிட்றான். நம்ம சாப்பிடுறோம், இதுக்கும் குறைச்சு விடுங்க, இதையும் ஜீரோ ஆக்கிருக்கலாமேன்றாங்க. நான் கேட்கறது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு கேள்வி தான் நான் இது. கேட்கறது மாதேஷ், இப்பயும் சொல்றேன், மாவு இருக்குல்ல, ம். மாவு அதுக்கு டாக்ஸ் போடல. இல்ல, மாவுக்கும் நம்ம டேக்ஸ் போட்டவங்க தான். காங்கிரஸ் போட்டுச்சு, நாங்க இல்ல. நீங்களும் போட்டிருக்கீங்க காங்கிரஸ். மாவுக்கு. சார் நாங்க அரிசி- இல்ல. ஆமா சார், இட்லி நாங்க மாவுக்கு டேக்ஸ் போட்ட காங்கிரஸ். ஜிஎஸ்டி தானே சார். காங்கிரஸ் காங்கிரஸ் ஜிஎஸ்டி இட்லி மாவுக்கு இருந்துச்சு சார். காங்கிரஸ். நீங்க எந்த டாக்ஸ்னாலும் காங்கிரஸ் சார் போடுது. காங்கிரஸ் என்னைக்கு ஆச்சு போச்சு? நீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் இன்னும் காங்கிரஸ் 12 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் காங்கிரஸ்னு கத்திட்டு கிடக்குறீங்க. இப்ப வரேன் மாட்டுறீங்க பாருங்க. காங்கிரஸ் ஒரு பொருளுக்கு ஒரு டாக்ஸ் போட்டுச்சு. அந்த டாக்ஸ் எல்லாம் கச்சாமுச்சான்னு இருந்த பல டாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்னாக்கி அதை குறிப்பிட்ட சதவீதம் குறைச்சி அதை ஒரு ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்து 8 வருஷமா படிப்படியாக குறைச்சி இன்னைக்கு ஜீரோ ஆக்கியிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், இதை ஒரே நாளில் எப்படி செய்ய முடியாதான்னு. பொருளாதாரத்தில் கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தால் இப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வருவாய் நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. திடீர்னு டாக்ஸ் வேணான்னு சொன்னால் ரோடு எப்படி போட முடியும்? கட்டமைப்பு எப்படி பண்ண முடியும்? கவர்மெண்ட் எப்படி நடக்க முடியும்? எத்தனை கட்டமைப்புகள், ஒரு விமான நிலையமாக இருக்கட்டும், இல்லை கட்டமைப்பாக இருக்கட்டும், இல்லை சாதாரணமாக விவசாயிகளுக்கு 2000 ரூபாய் போகிறதா இருக்கட்டும், வீடு கட்டி கொடுக்கறதா இருக்கட்டும், ரேஷன் கடையில் நமக்கு இலவசமாக கொடுக்குற அரிசி பருப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடக்கும்? இல்ல, இத்தனை நாள் மக்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து மக்களை வந்து சந்தோஷமா இனிப்புன்றீங்க, இத்தனை நாளா மோடி கஷ்டம் கொடுத்த கொடுத்தவனே- இனிப்புன்றீங்க, இப்போ இத்தனை நாளா- தீபாவளின்றீங்க, நவராத்திரின்றீங்க. மாதேஷ், 8 வருஷமாவே நவராத்திரி வந்து தீபாவளி வந்து 1947 இந்த டாக்ஸ்லாம் இருக்கு. 8 வருஷம் இன்னும் நீங்க பேசுனீங்கன்னா இந்த பேட்டி போய் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் பார்க்குறவங்க அவங்க மேலே கண்டிப்பாக கொலவெறி ஆவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே விளக்கவே முடியாது இந்த மேட்ரு. ஆனால் புரியாத மாதிரியே நடிக்கிறீங்க. உங்களுக்கு இன்டர்வியூக்கு வர்றதுக்கு முன்னாடியே புரியும், இதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிட்டே வந்து உட்காந்துட்டு வேணும்னே 8 வருஷங்கிறீங்க. என்ன அதான் நான் கேட்குறேன், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்களா மனசாட்சி? சரி, இந்த நேர்மை இல்ல. இதெல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி சார். தூக்கி பொட்டியில் போட்டு 8 வருஷம் ஏங்க சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்த டாக்ஸ் உப்பு வரைக்கும் போட்டு வச்சிருந்தாங்க காங்கிரஸ்காரன். சுதந்திரம் அடைந்ததுல இருந்து டாக்ஸ் இருந்துச்சு, வேட்டா இருந்துச்சு. அப்பாடா, மோடி இருங்க சார், 12 வருஷமா கொடுங்கப்பா, மோடி 12 வருஷமா இதெல்லாம் இல்லாம மோடி இல்லாம பண்ணாரா? பண்ணிட்டாரு. மோடி இன்னைக்கு பண்ணாரு, 12 வருஷம் ஆயிருக்குது. 12 இன்னைக்கு வருஷம் ஜீரோ ஆக்கிறதுக்கும் 18% 2 ஸ்லாப் கொண்டு வர 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் ஆகும். ஏன்னா 60 வருஷம் 65 வருஷமா நீங்க பண்ணி வச்சீங்க. 60 வருஷம் கேன்சரை சரி பண்றதுக்கு 12 வருஷம் ஆகும். இது வந்து சாதாரணமான புரிதல், ஒரு நாள்ல நடக்காது. இந்த ரீஃபார்ம்ஸ் என்னென்ன விலை மாற்றம் நடந்திருக்கிறது, அதுல கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள். தங்கம் நான் வந்துட்டேன். ரொம்ப ஜிஎஸ்டி 2.0வா ரொம்ப 2.0வா? நீங்க காலையில போய் ம். நீங்க காலையில குப்பை சுப்பெல்லாம் விட்டுருங்க. மாதேஷ் ம். என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறார்? அதான் சார், நான் தான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நீங்க காலைல பல்லு விளக்குவீங்க, ஆமா. குளிப்பீங்க, ம். பேஸ்ட், சோப்பு பிரஷ், வாங்குவேன். சோப்பு, ஆமா. என்னங்க நீங்க இந்த பேக்கெட் ஐட்டம் ஏதாவது இந்த மசாலா தூள், மல்லிகை தூள் அது மாதிரி ஆமா, பேக்கெட் வாங்குறீங்க, அரிசி, இந்த மாதிரி மளிகை ஜாமான் பொருட்கள், இது எல்லாமே ம். ஒன்று 0% இல்லைன்னா வெறும் 5%. ம், ம். 5% என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா வெறும் 50 காசு. 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 5 ரூபாய். ம். இவ்வளோதான் டேக்ஸ். அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்? நாளைக்கு மாதேஷ் வந்து ஒரு கார் வாங்குறாரு. செப்டம்பர் 22க்கு முன்னாடி நீங்கள் அதே மாடல் கார் வாங்கினீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கணும் டேக்ஸா. இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் கம்மி. இல்ல சார், நீங்க சொல்ற இந்த பயன்பாடு, இந்த பலனையெல்லாம் அனுபவிக்க போறது யாருன்னா 20% பீப்புள்ஸ் தானே அதிகமா அனுபவிக்க போறாங்க. பெருசா இப்போ 80% பல்லு விளக்குறது, சோப்பு போட்டு குளிக்கிறது,
காலையில வந்து சமைக்கிறது இல்ல அரிசி நான் சாப்பிடுறது சொல்றது சார் வெறும் இல்ல 20% சார் people பா. டிவி வாங்குறவங்க இப்படிப்பட்ட இல்ல ஒரு சார் 35 இன்ச்சுக்கு மேல சைஸ்க்கு மேல டிவி வாங்குறவங்க 35க்கு மேல இருக்கிற டிவிக்கு தான் டாக்ஸ் கம்மி பண்ணாங்கன்னு நான் இப்போ சொன்னேன்னா இல்லை நான் சொன்னேன்னா எல்லா டிவிக்கும் தானே டாக்ஸ் கம்மியாக இருக்குது, எல்லா கம்ப்யூட்டருக்கும் தானே டாக்ஸ் கம்மியாக இருக்குது, ஃபோனுக்கும் தானே டாக்ஸ் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க, சிஸ்டம் யூஸ் பண்ணாதவங்க, டிவி யூஸ் பண்ணாதவங்க யாரு? இல்ல எளிய மக்களுக்கு போய் சேர்றதை விட வந்து இப்ப பல்லு விளக்குறவன் எளிய மக்கள் 80% மக்கள் Paste, பலனை brush. அனுபவிப்பதை விட 80% மக்கள் பலனை இந்த ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ல அனுபவிக்கிறதை விட 20% மக்களுக்கு தான், அதாவது மேல இருக்கிறவங்க கார் வாங்குறவங்களுக்கு ஓகேங்களா, அவங்களுக்கு தான் இது பலனா போய் முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அதை சொல்ற அறிவாளி யாருன்னு தான் கேட்குறேன். அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் திரு ஆனந்த் சீனிவாசன் போன்றவர்கள் ஐயோ ஐயோ சரியான காமெடி. இந்த இளைஞர்கள்லாம் வந்து வாழ்க்கையில் சேமிக்கணும்னா ஜட்டி விலை என்ன அது என்னன்னு சொல்லி நடுவில் ரீல்ஸில் காமெடி பண்ணுவார் அவர் தானே. சரியான காமெடி. நான் கேட்குறது அதே நீங்கள் பொருளாதார என்ன சொன்னீங்க, பொருளாதார அண்டாவா என்னவோ சொன்னீங்க, நிபுணர் பொருளாதார நிபினியர் அவர்கிட்ட போய் கேளுங்க. பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, சோப்பு, என்ன சோஃபா செட்டு, ஸ்டூலு, ஃபர்னிச்சரு, இதெல்லாம் யார் பயன்படுத்துகிறான்னு கேளுங்க. சாதாரணமாக மதேஷ் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இப்போ மல்லிகை ஜாமான் மாதம் எவ்வளோக்கு வாங்குறீங்க? மாதம் ஒரு 5000 ஒரு 7000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நீங்கள் ரொம்ப பணக்கார ஃபேமிலி 7000 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நீங்கள் அந்த 20%க்குள்ளே வந்துடுறீங்க. சாதாரணமாக ஒரு ஏழை குடும்பத்தில் எவ்வளோக்கு வாங்குவாங்க? நான் என்னையே போய் 20%க்குள்ளே கொண்டு போய் நிறுத்துறீங்க. அப்புறம் எனக்கு வண்டியில் தான் போயின்னு நான். சரி 7000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? 7000 ரூபாய்க்கு வாங்குறீங்களா? இப்போ போன மாதம் பில் எடுத்து பாருங்கள். செப்டம்பர் 22க்கு அப்புறம் நீங்கள் மல்லிகை ஜாமான் வாங்குறதை எடுத்து பாருங்கள். 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபா வரைக்கும் குறைஞ்சிடும். இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தா 1000 ரூபாயிலேருந்து இல்ல சார், இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு துணி எடுத்தா ஜிஎஸ்டி இருக்குல்ல? இருக்கு தானே? ஆமாம் 1000 ரூபாய்க்கு துணி 2500 ரூபாய் 2500 ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 2500 ரூபாய்க்கு மேலேக்கு தான் துணிக்கு போட்டுருக்கோம். 2500 ரூபாய்க்கு மேலேக்கு உங்களை மாதிரி பெரிய ஆளுங்க தான் எடுப்பாங்க. என்ன மாதிரி சாதாரண பாருங்க கதர் தான் போடுறேன். இதுவே 350 ரூபா சார். எது அதுவா? சரி சந்தோஷம். நீங்கள்லாம் மீடியாவில் இருக்கீங்க, பவுடர் நல்லா பிரபலமாக இருக்கணும், நீங்கள் போடுவீங்க. நான் சாதாரணமான ஏழைகள் நின்று தலைவன், நான் சாதாரணமாக தான் இருப்பேன். எங்களுக்கெல்லாம் வந்து 2000 ரூபாய்க்குள்ள நாங்கள் ஒரு சிலிண்டர் சேர்த்துறோம். 2000 ரூபாய்க்கு மேலே எடுத்தாலுமே 5% அது மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் இல்லை. சரி, இந்த முன்னாடி இருந்ததை விட கம்மியாக இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா மதேஷ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி 2 ஸ்லாப் 5%, 18%. இப்போ உலக முன்னேறிய நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரே பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் தான் இருக்கும். இப்போ சொன்னேன் இல்லைங்களா, மலேசியானா 5%, 5 தான். எல்லா A to Z எல்லா பொருளுக்கும் 5 தான். அரிசிக்கும் 5 தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா விவசாய பொருட்களுக்கெல்லாம் 0. மெஜாரிட்டியாக மக்கள் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் வெறும் 5%. 2017க்கு முன்னாடி 27%, 30%, 32% இருந்த இந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு 0%, 5% வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினீங்கன்னா 32 ரூபாய் டேக்ஸ் கட்டிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு அதே பொருளுக்கு வெறும் 50 காசு டேக்ஸ் கட்டுறீங்க. 5 ரூபாய் டேக்ஸ் கட்டுறீங்க. 5 ரூபாய் 32 ரூபா கட்டிட்டு இருந்த நீங்கள் 5 ரூபாய் கட்டுறீங்க. அப்போது அந்த 32ல் 5 போச்சுன்னா எவ்வளோ? 27 ரூபா உங்களுக்கு மீதி. சரிதானே? 27 ரூபா மீதி. இந்த மீதியை படிப்படியாக நம்ம கொண்டு வந்து இந்த 2017லேருந்து இந்த 8 வருஷத்தில் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, சார் 2017 காங்கிரஸ் கொடுத்த எல்லா டேக்ஸையும் தூக்கி போட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அது பண்ணவே முடியாது. ஏன்னா 60 வருஷம் கேன்சரை குணப்படுத்துறதுக்கு 8 வருஷம் ஆகுங்கிறது. பொருளாதாரம் கொஞ்சம் நான் சொல்றது நீங்க சொன்னீங்களா, ஐயோ பொருளாதார உலக அரங்கில் அப்படின்னா உலக அரங்கில் இந்தியா இன்னைக்கு பெரிய அளவுக்கு உயர்ந்து நின்றுக்கணும். ஒரு வல்லரசு நாடா 2020 வல்லரசு நல்லா பேச. உலகத்தினுடைய பொருளாதார தேசங்களுடைய பட்டியல்ல முதல் 5 நாடுகள் பேர் சொல்லுங்க. இந்தியா 3வது இடத்துல இருக்கா? இப்போ 4வது இடத்துல இருக்கு. இப்போ டெக்னிக்கலா 3வது இடத்துக்கு வந்துருச்சு. கரெக்ட். இப்போ சர்வே எடுத்தாங்கன்னா 2வது இடம் அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியா. இதான் இப்போ இருக்கிற பொசிஷன். ஜப்பானை நம்ம இப்போ டெக்னிக்கலாக முந்திட்டோம். இப்போ சர்வே எடுக்கல. நமக்கு முன்னாடி யார் இருக்கான்னா சீனா இருக்கான், அதுக்கு முன்னாடி அமெரிக்கா இருக்கான். தெரியுமா? சரி. நம்ம முன்னாடி எங்கே இருந்தோம் தெரியுமா? இந்த 5-10க்குள்ளே நம்ம இல்லை, எங்கேயோ கிடந்தோம். இல்லை, இன்னொரு தகவல் அதை நான் முன்னையே கேட்டேன், நீங்கள் அப்படியே கடந்துட்டு போய் நான் கடந்துட்டு போயிட்டீங்க. நேஷனலைஸ்டு பேங்க்ல வங்கி கடன் வாங்குவாங்கல்ல, மாநிலங்கள் வாங்கக்கூடிய கடன்,
இதுல வந்து தமிழ்நாடு கடன் கேட்டா கொடுக்கறது இல்ல. இதுல வந்து அதிகப்படியான ஒரு 45% அளவுக்கான கடனை அதிகமா அங்க வாங்கக்கூடிய நேஷனலைஸ் பேங்க்ல வாங்குறது யாருன்னா குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா இந்த 3 ஸ்டேட் மட்டும் ஆக்குபை பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாவே. எங்க வாங்குறது? நேஷனலைஸ்ட் பேங்க்ல கடன் வாங்குறது. ஓ, இப்போ தமிழ்நாடு கேட்டால் தரமாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி கிடைக்கிறது இல்ல, கொடுக்கறது இல்ல. ஏங்க பஞ்சப்பாட்டை தவிர என்னங்க பாட தெரியும் உங்களுக்கு? சார் ஆமா சார், அசிங்கமாவே இல்லையா? ஆமா சார். நான் என்ன கேட்குறேன், ஒண்ணு நீங்க நிதியும் கொடுக்கறது இல்ல, கடனையும் கொடுக்கறது இல்ல. 67 அண்ணாதுரை வந்தார், திராவிட கட்சிகளுடைய அண்ணாதுரை வந்தார், கருணாநிதியுடைய ஆட்சி, அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், இவ்வளோ சிஎம். நான் சொல்கிறது இந்த திராவிட கட்சிகள் மட்டுமே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பக்தவச்சலம், காமராஜர், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், நிறைய பெரிய பெரிய மகான்கள்லாம் இங்கே சீஃப் மினிஸ்டராக இருந்தாங்க. ராஜாஜி அவர்கள் இருந்தார். இத்தனை சிஎம்ல உங்களை மாதிரி அசிங்கமாக பஞ்சப்பாட்டு பாடின ஒரே சிஎம் மு க ஸ்டாலின் தான். 4.5 வருஷமா காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடு. ஆனால் 10 மடங்கு உங்களுக்கு நிதி அதிகமாக கொடுத்துருக்கும். அங்க இந்த டேட்டா இது என்ன டேட்டா? இப்போ டேட்டா கொடுத்தா என்ன பண்றீங்க? மாடியிலேருந்து குதிச்சிடுறீங்களா? குஜராத், உத்தரப்பிரதேசத்தை விட 10 மடங்கு அதிகமா? இப்போ சிரிக்கிறீங்க. குஜராத், உத்தரப்பிரதேசத்தை விட காங்கிரஸ் உங்களுக்கு கொடுத்துச்சு இல்ல, அதை விட 10 மடங்கு அதிகம். சார் நாங்க காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கதை. நீங்க 3வது முறை கூட்டணி மோடி, வச்சுட்டு 3வது முறை மோடியா? கூட்டணி வச்சுட்டு கொஞ்சிட்டு இல்ல இருக்கீங்க. சார், நான் என்ன கேட்கறேன், எனக்கு காசு காங்கிரஸ் சரியில்லைன்னு தான் அனுப்பிவிட்டு உங்களை உட்கார எனக்கு வச்சது. காசு தரலன்னு பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. ஏன்பா உன் கூட்டணி கட்சி காங்கிரஸை விட நாங்க இத்தனை மடங்கு அதிகமா கொடுத்துருக்கோம்னா காங்கிரஸ் தான் நாங்க தூக்கி அன்னைக்கு சூழ்நிலையும் இன்னைக்கு அப்படி கிடையாது சார். அதனாலதான் 10 மடங்கு population அதிகமா எவ்வளவு? வருது. அதனாலதான் 10 மடங்கு அதிகமா வருது. எந்த நிதி உங்களுக்கு வரல சொல்லுங்க சார். ஜிஎஸ்டியில் வரலையா சொல்லுங்க, இல்லை இந்த திட்டத்தில் வரலையா சொல்லுங்க, இல்லை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவில் வரலையா சொல்லுங்க. எந்த நிதி வரலன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்டி நிலுவைத் தொகைன்ற ஒரு வார்த்தை இப்ப சாமானிய மக்கள் வரை போய் சேர்ந்தது. நம்ம 2 பேரும் உட்காந்து இந்த இது ரெண்ட் மேட்டர் பேசணும் சார். அதுக்கப்புறம் ஒருத்தனாவது ஜிஎஸ்டி நிலுவைன்னு பேசினானா? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம 2 பேர் தான் அது காரணம். நம்ம பேசி அந்த வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு பாருங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி நிலுவைன்னு ஒரு பய பேசல. ஏன்னா நம்ம இப்போ லாஜிக்கை புரிய வச்சிட்டோம் அந்த வீடியோவில். நீங்க அதில் கோஆப்ரேட் பண்ணல வழக்கம் போல. நான் கஷ்டப்பட்டு புரிய வச்சேன். ஏன்னா அப்புறம் திமுக காரங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வர போறாங்க. உண்மைகள் இருந்தா போய் சேரட்டும் சார். சரிங்களா? அதுதான் மதேஷ், நான் என்ன சொல்றேன், நீங்க ஏமாத்துறீங்க. நீங்க பர்டிகுலரா சொல்லுங்க இந்த ஸ்கீம்ல இந்த பணம் வரல. நானே சொல்றேன் எதுல வரலன்னு. இந்த ஒட்டுமொத்த திமுகவுடைய 4.5 வருஷம் ஆட்சியில எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல 2000 கோடி ரூபாய் அது மட்டும் தான் வரல. காரணம், நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பிரைவேட் ஸ்கூல் அளவுக்கு தரம் உயர்த்துறதுக்கு நீங்க தயாரா இல்ல. ஸ்டாலின் மேலேயே அலிகேஷன் வைக்காதீங்க, திமுக மேலேயே அலிகேஷன் வைக்காதீங்க. வேற யார் மேல வைக்க? மம்தா பானர்ஜி இதே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, பினராயி விஜயன் இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க, என்ன பஞ்சப்பாட்டு? சித்தராமையா இதே குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இவங்க அளவுக்குலாம் அவங்க பஞ்சப்பாட்டு பாடல. பஞ்சப்பாட்டுல இப்போ நம்பர் 1 ஸ்டாலின் அவர்கள் தான். அசிங்கமா பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. வேற ஒரு அரசியலும் உங்களுக்கு தெரியல. ஆட்சி நடத்த தெரியல, எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க? எப்பப்பாரு காசி காசி காசி. அது காசி வரல, ஒரு உங்க வாதத்துக்கே வச்சுப்போம். அப்போ உனக்கு ஆட்சி நடத்த தெரியலையா? முன்னாடி இருந்தவங்க ஏன் அந்த பஞ்சப்பாட்டு பாடல? அதுதான் எங்களுடைய முன்னாடி இருந்த கருணாநிதி அவர்களே பஞ்சப்பாட்டு பாடல. நாங்க ஆட்சி நடத்துவோம் நடத்திருக்காங்க. அப்ப உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல, அதான் பஞ்சப்பாட்டு பாடுறீங்க. 40,000 கோடி ரூபா 40,000 கோடி ரூபாய் கிட்ட குடுக்கறது தானே உங்க வேலை. யாரு? மக்களுக்கு வரி, மக்களுக்கு மக்கள் வரிய பூரா மக்களுக்கு கொடுக்கறது தான் வேலை. நீ வாங்கி வாயில போறதுக்கு உனக்கு கொடுக்கறது இல்ல, மக்களுக்கு நாங்க தான் கொடுக்குறோம். இது ஒரு கதையா? ரேஷன் கடையில வருஷமாவே வாங்கிய வாயில போட்டுக்கிறாங்கன்ற ஒரு கதையை ஆமா, அதுலதான் இட்லி கடை வருது. ஏங்க இதெல்லாம் எடுத்து நீங்க இது பண்ணுங்க. உங்களுக்கு சும்மா விட்டுருவீங்களா நீங்க? பிஜேபி என்ன அவ்வளவு சாதாரண? அப்ப திமுக ஊழலே பண்ணலையா? இல்ல, திமுக ஊழல் எல்லாம் விசாரிங்க சார். எல்லாம் கோல்த்து வெளிப்படைத்தன்மை இருக்குன்னா எடுத்து விசாரிங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் கோல்த்து வேலைக்கு போய் சம்பாரிச்சுதான் இத்தனை 1000 கோடி வச்சிருக்காரு. நீங்க மோடி கொளுத்து வேலைக்கு போயிட்டு தான் வந்து அவ்வளவு அந்த என்னது இதெல்லாம் கோட்டு சூட் எல்லாம் போட்டுட்டு போறாரா வெளிநாட்டுக்கு? அசிங்கமா வந்து என்ன சார் இது? அசிங்கமா இது பேச்சா? நீங்க திரு ஸ்டாலின் கேக்குறீங்களா? நான் உதயநிதி தான் கேக்குறேன். உதயநிதியோட சொத்து மதிப்பு என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட சொத்து மதிப்பு என்ன? மோடி ஒரு நாளைக்கு மோடி ஒரு நாள் அவர் உடுத்துற துணியினுடைய மதிப்பு என்னன்றதெல்லாம் மதிப்பு என்ன சொல்லுங்க? மதிப்பு என்ன சொல்லுங்க? 4.5 லட்ச ரூபான்றாங்க. அறிவு இருக்கிற யாருமே அப்படி பேச மாட்டாங்க. ஆனா நீங்க பேசுறீங்க. உதயநிதி வந்து ஊழல் பண்ணி இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்னு சொன்னா மோடி அவர்கள் கொளுத்து வேலைக்கு போனாரான்னு கேக்குறீங்க. மோடி அவர்கள் உதயநிதி மேல எந்த ஊழல் வழக்கும் இல்லையே. ஊழல் வழக்கு இருக்கா? உதயநிதிக்கு சொத்து இருக்கா இல்லையா? ஊழல் வழக்கு இருக்கா? சொத்து இருக்கா இல்லையா? ஊழல் வழக்கு இருக்கா? சொத்து இருக்கா இல்லையா? அவங்கெல்லாம் உழைச்சி சம்பாரிச்சுதான் அந்த குடும்பம். இன்னைக்கு உலக பணக்காரர்கள் பட்டியெல்லாம் அந்த குடும்பம் உட்கார்ந்துருக்கு. உழைச்சி சம்பாரிச்சாங்களா? அமித்ஷா மேல சுராபுதீன் ஷேக் கேஸ் எல்லாம் இருந்தது. அது ஊழல் வழக்கா? இல்ல, நான் சொல்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வழக்கு இருந்துச்சு. அதை கேட்பேன்னு எதிர்பார்க்கல. அப்படியே போற போக்கில் சொல்லிட்டு போயிடலான்னு. நரேந்திர மோடி அவர்கள் தூய்மையான, அதாவது உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் விரலை உயர்த்த முடியாது அவர் மேல. நீங்க 1000 வந்து இங்க பின்னாடி உட்காந்துட்டு கிங்கினி மிங்கினி பேசிட்டு சுத்தலாம். பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கல்ல, ஏர்போர்ட்ல இறங்கி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஹோர்டிங் வச்சிருக்காங்க.
பக்கத்தில் நின்று பெருமையாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு ட்விட்டரில் போடுறாரு. இப்போ இதே நீங்களே மோடியை பார்க்கணும் மதேசன்னு சொன்னேன்னு வைங்களேன், உழுந்தடிச்சு படிக்கட்டில் உருண்டு புரண்டு அப்படின்னு வருவீங்க. எதிரிகள் கூட எங்களை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா, உங்க மேல எல்லாம் மக்கள் பூரா ஆன்டி மோடி மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு போய் படிப்பா தம்பி, முரசொல்லியே படிச்சுட்டு இருக்காதுன்னு ஏதாவது சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. என்ன நான் என்ன கேட்குறேன், அவருக்கு முரசொலி தெரியுமா? அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 முறை முதலமைச்சராக இருந்து இப்போ 3 முறை பிரதமராக இருக்கிற ஒருத்தர் ஒரு பைசா ஊழல் புகார் கிடையாது. நேர்மை, அவருடைய நேர்மை வந்து குஜராத் மாடல் தான் வந்து ரொம்ப டாப்பா இருக்கணும், திராவிட மாடல் டாப் ஆயிடக்கூடாது. அவருடைய நேர்மையை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா? இல்ல அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் இல்ல சார். எதுக்கான இந்த வாயே ஒத்துக்கணும் அதை. அது இப்ப இல்லைன்னா நான் உட்கார்றதுக்கு அர்த்தம் இல்லை. நான் உதயநிதியை பேசும்போது நீங்க மனசாட்சி இல்லாம பாரத பிரதமரை பேசுனீங்கல்ல, எவ்வளவு பெரிய தப்பு அது. மனசாட்சி இருக்கிற யாராவது அப்படி பேசுவாங்களா? ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிடையாது, நேர்மை மேலே உதயநிதி மேலேயும் கிடையாது. உதயநிதி வாழற வாழ்க்கை என்ன, உதயநிதியோட சொத்து என்ன, பாரத பிரதமரோட சொத்து என்ன தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்ல வந்து வெக்கமே இல்லாம ஒரு கோட்டு 4.5 லட்சம் ரூபான்றீங்க. என்ன தங்கத்துல வச்சு தச்சாங்களா? நான் சொல்ல சார், அலிகேஷன் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றவங்க அறிவு இல்லாம 1000 சொல்லுவாங்க. அவரு Dress பூரா ஏலம் விட்டாருங்க, தெரியுமா தெரியாது? அதுவும் தெரியாதா? தெரியும். அப்புறம் 4.5 லட்ச ரூபாய்க்கு ஏலம் போச்சு சொல்லுங்க பாப்போம். என்ன தங்க இடையில தைச்சாங்களா? அப்படிதான் அவர் ஒரு காளான் சாப்பிட்றாரு, அது 35 லட்சம் ரூபா. இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த இது இப்படிதானே உங்களால் அவர் மேலே புகார் சொல்ல முடியுது? ஒரு புகார் உங்களால் சொல்ல முடியல. இங்கே கவுன்சிலர் என்ன கார் வச்சிருக்கான் நம்ம ஊரில்? ஃபார்ச்சுனர். அப்புறம் நீங்களும் தான் வச்சிருக்கீங்க. எது ஏன் நான் என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கேன்? எங்கள் அப்பா காலேஜ் ஓனர். நான் என்ன அப்படி ஏழை இதில் வந்தேனா? நான் ஒரு அட்வொகேட்டு, ஒரு அஸ்வத்தாமன் அசோசியேஷன் வச்சுருக்கேன். எத்தனை கம்பெனி டைரக்டர் தெரியும்? காசை தான் நான் மக்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னைக்கு நான் வறுமையில் இருந்தேன் நீங்கள் பார்த்தீங்க? எளிமையாக இருக்கேன். நான் என்னைக்கு வறுமையில் இருந்தவங்க கிடையாது. மோடியும் எளிமையா இருக்காரா அப்படின்றது நான் எளிமையா இருக்கேன். நான் வறுமையில இருந்தவனே. மோடியின் எளிமையும் இங்க கேள்வி. நான் முதல்ல நான் என்னை பத்தி சொல்லிக்கிறேன். நான் வறுமையில லா காலேஜ் படிக்கும் போதே கார்ல போனோம் நான். புரியுதா? இன்னைக்கு கார் கிடையாது. லா காலேஜ் படிக்கும் போதே கார்ல போனேன். என்ன என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. என்னுடைய சர்க்கிள் ஒன்று இருக்கும், அதுக்கு மொத்தத்துக்கும் நான் தான் டேக் கேர் பண்ணிப்பேன். ஆச்சா, இந்த உருட்டெல்லாம் என்கிட்ட உருட்டக்கூடாது. சரி, புரியுதா? நான் வந்து எளிமையான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேனே ஒழிய நான் வறுமையை பார்த்தவனே கிடையாது. எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. எங்கள் அண்ணன் வந்து அமெரிக்காவில் பெரிய நிறுவனத்தில் பெரிய அளவில் செட்டில் ஆனவர். போச்சா, நான் வந்து சார் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா நான் உண்மையிலேயே என் குடும்பம் உழைச்சி சம்பாரிச்சது. எங்கள் அப்பா ஒரு காலேஜ் ஓனர், நான் காரில் போயிட்டுருக்கேன். நான் வந்து உங்களை மாதிரி மக்கள் காசை திருடி காரில் போகல. இந்த பஸ்ஸில் இந்த இது மூட்டை தூக்கி நின்றுட்டு திடீர்னு வந்து ஒட்டுமொத்த திருவண்ணாமலையாக வளைச்சி போட்ட யாவாவேல் கிடையாது நான். இப்போ உதயநிதி ஸ்டாலின் பஸ் கண்டக்டரா இருந்தாரு. இப்போ எத்தனை திருவண்ணாமலையில போய் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினீங்கனாலும் அது அவருக்கு தான் போவோம். திருவண்ணாமலையில போயிட்டு நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினா எப்படி? அப்பதான் ஒட்டுமொத்த ஏஜென்சி அவர் தான் வச்சிருக்காரு. இப்போ இது தெரியணும் தான் நீங்க கேக்குறீங்க. உங்க ஊருக்காரர் இல்ல, என் வாயில வரணும் அது உங்களுக்கு. அதுல ஒரு ஆனந்தம். நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கினாலும் டெல்லியில போய் எது வாங்கினாலும் மோடிக்கு போகுமா? எப்படி போவோம்? நாங்க என்ன உங்களை மாதிரி ஊழல் பண்ணி எல்லா ஏஜென்சியும் கையில வச்சிருக்கோம்? நீங்க வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிங்கனால அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஏவா வேலைக்கு போவோம். நீங்க கேன்சர் வந்து ஊர் பூரா எல்லா கடையும் ஏவா வேலைதா? கேன்சர் வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன சார் இது? கேன்சர் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தீங்கனாலும் நீங்க அது ஏவா வேலை ஹாஸ்பிட்டல் தான் படுக்கணும். ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் பிஜேபி காரங்களா தொழிலே பண்றது இல்ல. இப்போ தொழில் பண்றது வேற, ஊழல் பண்றது வேற. இதுக்கு தான் வித்தியாசம் புரிய வைக்க உங்களுக்கு முயற்சி பண்றேன். இப்ப உதயநிதி பையன், அந்த பையன், அந்த குட்டி பையன் பேர் என்ன? அது வேண்டாம் விடுங்க. ஏன் என்ன வரட்டுவாங்களா அவங்கள? ஏன் வேணாம்? இன்பநிதி. இப்போ அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல்ல, அவர் சொந்தமாக சம்பாரித்து உழைச்சி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரா இல்லை எங்கள் காசா? உங்கள் காசா? மக்கள் காசு. உங்கள் பணமும் தான் இருக்குது அதில். நீங்கள் உணராமல் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மதேஷ், நீங்கள் என்ன இப்போ நீங்கள் இவர் திருட்டு ரயிலில் வந்தாருன்னு சொல்லுவார், அவரே தான் சொல்லுவார். சார் அவர் சென்னைக்கே வரல சார், ஃபஸ்ட்டு திருச்சி. அவர் வந்து திருச்சிக்கு தான் சார் அவர் போனது. திருட்டு ரயிலில் போனாரா இல்லையா? எங்கே போனார்ன்றது மேட்டர் இல்லை, அது அவரே தான் சொல்கிறாரு. டிக்கெட் எடுக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு உலக கோடீஸ்வரர், அம்பானிக்கெல்லாம் ஈக்குவல், அவங்க அதானிக்கெல்லாம் ஈக்குவல் அந்த ஃபேமிலி. பிஜேபி தலைவர்கள் லிஸ்ட் எல்லாம் இந்தியா எடுங்க. நேர்மை இருந்தா, நெஞ்சில துணிவு இருந்தா, உங்களுக்கு அரசியல் இது இருந்ததுன்னா எடுங்க, எடுத்து கொடுங்க, விவாதி போன்ற பேசுவோம் சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா,
சார் இவங்கெல்லாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறத நான் தப்பு சொல்லிங்க, ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது தப்புங்கிறேன், மக்கள் காசு ஆட்டை போகிறது தப்புங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஜேபியில் யாராவது பிஸ்னஸ் மேட்டர் இருந்தாங்கன்னு வைங்க, பிஜேபியில் தான் நேர்மையாக தொழில் சார் அவர்கிட்டையும் தான் காசு இருக்குது, ஐயோ அவர் உழைச்சி சம்பாதிச்சாரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊர் காசு எடுத்து உலையில் போட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. குடிக்கிறவன்ட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க. ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு நடந்த பிறகாக கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க தானே, ஆமாவா இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். வழக்கு எஃப்ஐஆர் போடலையா? வழக்கு எப்படி நடக்கும்? எஃப்ஐஆர் போடல மாதிரி அது காவல்துறை அது விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. எஃப்ஐஆர் போடல, காவல்துறை விசாரணை ஹைகோர்ட் சொல்லுது எஃப்ஐஆர் போட சொல்லி. எஃப்ஐஆர் போட முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க. இவ்வளவு ஊழல் திமுக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணம், மக்கள் பணத்தை நீங்க சொல்லிட்டீங்க சார். இல்ல எதுக்காகனா மக்கள் பணத்தை திருடி சம்பாதிக்கிற திமுகவை பார்த்து விரல் உயர்த்தாத மாதிரி 55 லட்சம் கோடி வரி வருவாயை குற்றம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எவ்வளவு குரோதமானது. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புக்கு பிறகாக மோடி எல்லாரும் பாராட்டுங்க, மோடி எல்லாம் பாராட்டுங்கன்னு நீங்களா கேட்டு பெறுவதாக சில குற்றச்சாட்டுலாம் கூட சொல்றாங்க. ஏங்க மக்கள் பாராட்டுறாங்க. அதான் சார், மக்கள் அவங்களா பாராட்டுட்டு சார். நான் என்ன சொல்றேன், நீங்க மல்லிகை ஜாமான் பட்ஜெட் போடுவீங்களா உங்க வீட்டுல? சரி, மோடி படுத்தாங்க வைக்க சொல்றீங்களாமே எல்லா கடையும். பட்ஜெட் போடுவீங்களா? ஆமா, இல்ல சாதாரணமா கேக்குறேன். பட்ஜெட் போடுவோம். பட்ஜெட் போடுற ஒரு பட்ஜெட் இவ்வளவுன்ட்டு நான் சம்பாதிக்கிறதுல இதுக்குன்னு ஒதுக்குறது. இப்ப கிராசரி பட்ஜெட் இருக்குல்ல? ஆமா, கிராசரி மளிகை பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், வீட்டுக்கு நீங்க ஆமா ஆமா இதுல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா குறையும் போது நீங்களே மோடியை வாழ்த்துவீங்க தானே? அது மக்களா வாழ்த்திட்டு போட்டோம். வாழ்த்தீங்களா வாழ்த்த மாட்டீங்களா? நீங்க இப்ப வந்து மனசாட்சியை சுவிட்ச் ஆஃப் பண்ணி மூட்டை கட்டிட்டு வந்துட்டு அறிவாலயத்துல யாராவது திட்டுவாங்கன்னு சொல்லி இப்ப பேசுறீங்க. ஆனா நாளைக்கு வந்து அடுத்த மாசம் பட்ஜெட்ல ஒரு 2000 ரூபா மளிகை ஜாமான்ல குறையும் போது உங்க மனசாட்சியே வாழ்த்தும் தானே? மக்கள் வாழ்த்துறாங்களான்னு பாப்போம் சார். நீங்க வாழ்த்துறீங்களா? மக்கள்லாம் வாழ்த்தி முடிச்சுட்டாங்க. மாதேசுக்கு வருவோம். வாழ்த்தீங்களா வாழ்த்த மாட்டீங்களா? குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. பார்க்கலாம் வர்ற நாட்கள்ல. எவ்வளவு நேரம்பா? 1 மணி நேரம் ஆச்சுப்பா. இந்த ஒரு நல்ல ஒரு அதாவது உங்க மனசுல இருந்து உண்மையான ஒரு மனசாட்சி பூர்வமான ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு சந்தோஷம் சார். 8 வருஷம் இல்ல, 1947 கணக்கு பண்ணுங்க, 75 வருஷம். ரைட், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி. நன்றி அப்பா.